ஒண்ணு கலசாரப்பட்டிக்கு ஒண்ணு கரூர். Good evening. My apologies. Sorry for the delay. கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இங்கே வீட்டில் பவர் வேற போயிடுது. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். ஸோ சார் இளங்கோ சார், வெல்கம் சார். வெல்கம் டு அவர் குரூப். ஐ வில் கிவ் யூ கோஸ். Okay, let us start the session. Thank you. சார் அந்த முருகேசன் வீரப்பன் கோகாஸ் கொடுத்துருக்கீங்க சார். முருகேசன் வீரப்பனா? அது ஸ்க்ரோல் ஆகிட்டே வருதுனால அதை அப்படி நினைக்கிறேன். சரி, நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். முருகேசன் வீரப்பனா? ஆமாம் சார். My screen is visible? Yeah. Yes, sir. Thank you. My apologies. Generally, we are on time. Due to some technical issues, I am unable to start on time. Thank you very much, sir, Mr. Ilango, sir, for having agreed to take a session for our league group members. Thank you. It's a league group, learn to excel and enrich. This is our quality center of excellence in training to LIC agents. This is a season 2, actually, of centenary celebration. முடிஞ்சிட்ட ரெண்டாவது session. We are marching towards 100. Before that, we are marching towards our first anniversary. So we are all the 10 members, including me, who are supporting the league group operations, administration, everything. So we are all the pillars, including me. So once again, we as the court members welcome you on this special occasion, sir. These are all our stalwarts, faculties, LIC officials, in-house faculties who are supporting our group. So far, 22 external faculties, they had come and imparted knowledge to our agents friends. We are very, very grateful to them. We extend a warm red carpet welcome to you, sir, today on this occasion. Thank you so much for having agreed to take a session. Thank you. Once again, we welcome you, sir. ஸோ படிக்க தான் அறிவு வளருங்கிற மாதிரி தோண்டிகிட்டே இருக்கோம் நாங்கள். ஸோ 50க்கு 53வது கிணறு தோண்ட போகிறோம். இப்போ இன்னும் இருக்கு நிறைய கிணறு தோண்ட வேண்டியது. கல்வி ஒன்றே சிறந்த செல்வம், அதில் சந்தேகமே இல்லை, வள்ளுவர் பிறந்தகை சொல்லியிருக்கிறார். ஸோ திஸ் இஸ் அவர் விஷன், சார். எல்லாரையும் ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் ஆகணும், எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்க்ளூடிங் மார்க்கெட்டிங், சேல்ஸ், ப்ராடக்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ். We are the first one in the country to take a session on the launch date of the product, sir. Either before the date or on the date, sir. So that's why we have been following the principles. We have been imparting education in such a wonderful way. So last but not the least, as I told you, we are marching towards our first birthday, which falls on 12th October. Friends, please block your calendar. Much more details will be announced soon. 12th October, Sunday தான் வருது. உங்க calendar குறிச்சுக்கோங்க. So further details will be provided soon.
Now, I would request our COT member, Mr. Selvam, to render a welcome address about our sir. Over to you, Mr. Selvam. Thank you, sir. Permission. Thank you. இந்த ஒரு லீக் என்ற தனித்துவமான கல்விக் குழுவிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய நம்முடைய உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சார் வருகின்ற வரவேற்கின்றோம். சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இலக்கை உயர்ந்த இலக்காக வைத்துக் கொடு, அந்த இலக்குக்கு ஒரு சில வழிகள் ஏற்படும், அந்த வழிகளை தாங்கு, உங்களுடைய வணிக வளர்ச்சி உன்னதத்தை எட்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் எங்களுக்கு பயிற்சி எடுக்க அனுமதி கொடுத்துள்ளார். அவர்களுடைய அறிமுக உரையாகவும் அவர்களுடைய வரவேற்பு உரையாகவும் ஒரு சில வரிகள். நமது லீகுடைய தனித்துவமான குழுவினுடைய அவுட்ஸ்டேஷன் ஃபேக்கல்டிஸ், வெளியிலிருந்து வந்த நம்மளுடைய KSR சார் தான் பிதாமகர். அவருக்கு பின்னாடி வெளியிலிருந்து வந்த ஃபேக்கல்டி வந்து நம்மளுடைய மரியாதைக்குரிய PG செல்வகுமார் சார். அவருக்கும் குருநாதர் வந்து திரு S இளங்கோ சார் என்பதை சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை தொடர்ந்து K கிருஷ்ணகுமார் என்ற 3 பேரும் இருக்கார்கள். 3 முதல்ல சொன்ன மாதிரி இரட்டைக்கோள் துப்பாக்கிகள் மாதிரி 3 குழல் துப்பாக்கிகளை கொண்டவர்கள் வந்து PG செல்வகுமார் அண்ட் S இளங்கோ அண்ட் கிருஷ்ணகுமார். அதை சொல்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரை என்பது, சார் வந்து S இளங்கோ, அவருடைய கல்வி தகுதி வந்து MSc BA. அவர் வந்து LICல வந்து LICல வந்து LIC அசிஸ்டண்டா 1996ல LICல வந்து அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணாரு. டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா வந்து 1992ல சர்வீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா வந்தாரு. அதுக்கப்புறம் சீனியர் பிசினஸ் அசோசியேட்டடா ப்ரமோட் ஆனது வந்து SBA வந்து 2020ல இருந்து 25 வரை அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1 ஜூலைல இருந்து இந்த ஜூலை 2025 முதல் அவர் LICனுடைய அசோசியேட் லிகாவாக சிறப்பாக பணி செய்து வருகிறார். அவருடைய மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 35 வருடம் காட்பாடி கிளையில் முதுநிலை வளர்ச்சி அதிகாரியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய சோஃபார் த டீம் ஹையஸ்ட் இன் இயர், இந்த வருஷத்துல அவருடைய ஹையஸ்ட், அவருடைய அப்ரேசல் 1 ஜூலை முடியறதுக்கு முன்னாடி அவருடைய அப்ரேசல் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாலிசிஸ் 3300 பாலிசிகளும் 3.3 கோடி டார்கெட்டட் ஃபர்ஸ்ட் பிரீமியம் இன்கமும் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா 3300 பாலிசிகள் 3.3 கோடி டார்கெட்டட் ஃபர்ஸ்ட் பிரீமியம் இதை கோயின்சைடா வந்திருக்கிறது. அவர் அணியில வந்து இருக்கக்கூடிய முகவர்களுடைய எண்ணிக்கை 60. அதுல ஒரு முகவர் கேலக்சி கிளப், 9 முகவர்கள் கிளப் மன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். சார் வந்து வேலூர்ல காட்பாடியில பிரான்ச் இருந்தாலும் வேலூர்ல வந்து சார் வந்து அங்க குடியிருக்கிறாங்க. சாருக்கு வந்து திருமதி மீனா என்ற ஒரு மனைவி இல்லத்தரசியாக இருக்கின்றார். அவர்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு டாக்டர், ஒரு MTech முடிச்சவங்க. டாக்டர் வந்து டாக்டர் அரவிந்த் விக்னேஷ், மெடிக்கல் ஆபீசர், திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட்டில் ஒர்க் பண்றாங்க. அவங்களுடைய மருமகள் வந்து டாக்டர் புவனா, மெடிக்கல் ஆபீசர், அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்ல வேலூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மகள் மிஸ்ஸஸ் ஐ கிருபா வாஷினி MTech, மருமகன் அகவா சாய்குமார் ME. இவங்க 2 நபர்களும் லைவ் இன் லண்டன் யூகேல இருக்காங்க. சார் வந்து மெம்பர் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் ஃபோர்ட்ல இருக்காரு. சர்வீஸ் இன் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் சேர்மன் அண்ட் அதாவது ரோட்டரி கிளப்ல பல பதவிகளை, சேர்மன், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் என்ற பல பதவிகளை வைத்துள்ளார்கள். சாருடைய பேஷன் என்னன்னா ட்ரைனிங் வந்து ஏஜென்ட்ஸ்க்கு ரீடிங் அண்ட் டேக்கிங் ட்ரைனிங் ஃபார் கிளாஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ். அவர் ஏஜென்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் PDOs எல்லாத்துக்குமே சொல்லி கொடுப்போதான் அவருடைய பேஷனா இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா அப்படின்னா, தஞ்சாவூர் வெள்ளூர் கோட்டத்துல SGM சார் வந்து ஜனார்தன செட்டி சார் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான பயிலரங்கம் நடத்த வேண்டும் என்றால் முதலில் கூப்பிடுவது நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் S இளங்கோ சார் தான் கூப்பிட்டு நீங்க ஒரு ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று கூறுகிறோம். நாங்கள் வழிகளை தாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு நீங்கள் நல்லபடியாக எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி ஆலோசனைகளையும் கூறி வணிகத்தை உச்சம் தட தங்களை வருக வருக என்ற மீண்டும் ஒரு முறை என்னுடைய COT குழு உறுப்பினர்கள் சார்பாக வருக வருக வரவேற்கிறேன் சார். போரம் ஓவர் சார். தேங்க்யூ. Thank you, Mr. Selvam. Thank you. Wonderful intro. Sir, thank you so much. Now it is over to you, sir. You can start. Thank you, sir. Learn to excel and enrich குழுமத்தின் COT மெம்பர்களே மற்றும் என்னை அறிமுகப்படுத்திய திரு செல்வம் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை பதிவு செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்பொழுது நமக்கு இருக்கிறதுலே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு டீம் லீடருக்கு அவங்க முகவர்களோட இன்னும் கேட்டோம்னா
அந்த ஏஜென்ட்ஸோட இருக்கிறது வந்து அந்த முகவர்கள், அந்த எல்ஐசியினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லைன் அண்டர் ரைட்டர், எல்ஐசியினுடைய ஆணிவேர். எல்ஐசி நேற்று கூட ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். மிஸ்டர் துவாரகநாத் சார் அவர்களுடைய செல்வம் அவர்கள் சொல்லும்பொழுது எல்ஐசி செயல்படுவது முகவர்களால் மட்டுமே அப்படின்றது மாதிரிதான் அவங்க ஆரம்பிச்சதே. ஸோ அத்தகைய முகவர்கள், அதுவும் எனக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்கிறது. லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச் இந்த குழுமம் வந்து வாரம் வந்து அந்த கூட்டம் நடத்துவது என்பது வந்து எனக்கு வந்து மிகவும் ஆச்சரியம். இது வந்து அகில இந்தியாவில் எங்கேயுமே நடைபெறாத ஒன்றுதான் என்றுதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த குழுமத்தை நடத்தி கொண்டிருக்கிற சிஓடி மெம்பர்ஸ், குறிப்பாக திரு KR ராஜகோபாலன் அவர்கள், திரு பிரசிடென்ட் முனுசாமி அவர்கள், திருமதி பாரதி அவர்கள், திருமதி கல்யாணி அவர்கள், திருமதி விஜயா அவர்கள், திரு காந்திலால் அவர்கள், திரு சிவகுமார், திரு சுரேஷன் பாபு அண்ட் திரு அங்குராஜ். யாருடைய பெயராவது நான் விடுபட்டு இருந்தால் தயவு செய்து எனக்கு பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இவர்கள் வந்து பொறுப்புகள் ஏற்கும் பொழுது நமக்கு வந்து அந்த பொறுப்புகளுக்கு உண்டான கடமை வந்து ரொம்ப மிக மிக முக்கியம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் இப்போ வந்து கனெக்ட் ஆகலைன்னா எவ்வளவு பெரிய அந்த நமக்கு வந்து அந்த மன உளைச்சல் இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்த பிறகு, ஒரு சீஃப் கெஸ்ட் வந்த பிறகு, ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் வந்து நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஏற்பாடு செய்த மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற, என்னுடைய பேச்சை கேட்பதற்காக இங்கே ஆவலாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ அவங்க வந்து சொல்லும் பொழுது சொன்னாங்க, இது மாதிரி செல்வகுமார் அண்ட் கிருஷ்ணகுமார் அவர்கள். ஏன்னா இன்றைக்கு வந்து நண்பர்களாக நீங்கள் இருப்பது வந்து மிக மிக முக்கியம். இது வந்து கடவுளுடைய அருள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இந்த குழுமம் இப்படித்தான் சேர வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், ஒவ்வொருத்தரும் இப்படி இப்படி இந்த பணியை செய்ய வேண்டும் என்பது என்னை பொறுத்தவரை அது கடவுளால் நிர்பந்திக்கப்பட்டது என்பதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து மிஸ்டர் செல்வகுமார் அவர்கள், கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து நான் தொய்வாக இருக்கும்போது, எனக்கு நான் SBAவாக ஆகும்பொழுதும் சரி, நான் இப்ப LICAவாக ஆகும்போதும் சரி, திரு செல்வகுமார் அவர்களுடைய உறுதுணை இல்லாமல், திரு கிருஷ்ணகுமார் உறுதுணை இல்லாமல் நான் ஆனதில்லை. அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு சில பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பயிற்சி வகுப்புகளிலே நாங்கள் வந்து சேர்ந்து கலந்துகிட்டு இருக்கிறோம். நான் இப்போ கோபிநாத் சாருடைய அவர்களுக்கு வகுப்புகளுக்கு தொடர்ந்து கலந்து கொள்வேன். லுகி அவர்கள், அந்த கோயம்புத்தூர் திரு சீனிவாசன் அவர்களை இந்த நல்ல நேரத்திலே நாம் நினைவு கொள்ள வேண்டும். அவர்கள் தான் முதல்ல இதற்கு வந்து நமக்கு வந்து இந்த பக்கபலமாக இருந்தவர். ஏன்னா அவர்கள் எல்லாம் அழைத்து வந்துதான் நாம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு சில அளவுக்கு, அதாவது இன்றைக்கு வந்து பேசக்கூடிய அளவுக்காவது நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாம் அவர்களை இந்த நல்ல நேரத்தில் திரு கோபிநாத் அவர்களையும் திரு லுகி சீனிவாசன், மறைந்த சீனிவாசன் அவர்களையும் இந்த நல்ல நேரத்தில் நினைவு கூறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸோ அவர்களை நினைவு கூர்ந்து நம்மளுடைய செஷனுக்கு நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து திரு செல்வம் அவர்கள் எனக்கு ஷேரிங் மட்டும் அதை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து நான் வந்து ரொம்ப, நீங்க உங்களுடைய செஷன்ஸ் எல்லாமே பார்த்தேன். அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் ஷேரிங் செஷன் வந்து நிறைய நடத்திருக்கீங்க. பிளான்ஸ் அது எல்லாமே ரொம்ப எக்ஸ்டென்சிவா நடத்திட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த செகண்ட் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அடுத்த அந்த எந்த குரூப்ல வருதுன்னா, பெரிய ஆபீசர்ஸ் அவங்க மேனேஜர்ஸ் குரூப்ல வர்ற மெசேஜ் வந்து, இல்ல டெவலப்மெண்ட் ஹவுசஸ் யூனியன்ல மெசேஜ் வந்து அடுத்து உங்க குரூப்ல உடனே ஷேர் பண்ணப்படுகிறது. ஸோ உங்க நண்பர்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது இதுல கூட நம்ம வந்து ஜெயிக்கலன்னா மேலும் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இருக்குது. எல்லாருமே ஜெயிக்க வேண்டும் என்று கை கொடுத்து ஒன்றாக நின்று கொண்டிருக்கின்ற அந்த லீக் குழுமம் முழுவதுமாக. ஸோ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நமது இதுக்கு வந்து நம்ம செஷனுக்கு வந்து நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்த ஷேரிங் பண்ணுமா மிஸ்டர் செல்வம் அவர்களை எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க போங்க, உள்ள போங்க. மினிமைஸ் பண்ணிட்டு ஷேர் போங்க. இதுல ஷேர் போகணுங்களா? இதான் சார். ஷேர். ஷேர் ஆகுதுண்ணா.
அதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிங்க. மேலே கருப்பா இருக்கிறத மட்டும் கீழே இறக்கிக்கிங்க. இறக்குனீங்கன்னா வரும். டச் பண்ணீங்கன்னா வரும். கீழே இருந்து கீழே இறக்கணும். இப்போ ஸ்லைட் சொல்லுங்க. ஸ்லைட் ஷோ போயிட்டு அப்படியே ஃப்ரம் பிகினிங். ஓகே சார், அனைவருக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். செயல்படும் ஆற்றல் உள்ள, சாதிக்கும் திறமை கொண்ட, அகில இந்தியா முழுவதும் உள்ள குடும்பங்களின் நிதி நிலைமையை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்று ஒரு வைராகியத்தோடு நடந்து கொண்டிருக்கின்ற முகவ சமுதாய நண்பர்களோடு இந்த மாலை நேரத்தை நான் செலவிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வழிகள் தாங்கு வணிக உச்சம் தொடு. ஏன்னா எல்ஐசி முகவரை பொறுத்தவரை நமக்கு வந்து ஒவ்வொரு முறையும் பல மாற்றங்கள், நம்ம 2020 பிரைவேடைசேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து வழிகளை தாங்கி கொண்டுதான் இருக்கணும். எனக்கு என்னன்னா, கற்போம் கற்பிப்போம் மாதிரி என்னுடைய முகவர்களிட்டிருந்து தான் நான் வந்து வெளியில கற்றுக்கொண்டதை விட எம்எஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு என்னுடைய முகவர்களிடம் நான் கற்றுக்கொண்டதை தான் நான் வந்து சொல்லுவேன். அதாவது எப்படின்னா, என்னுடைய அணியினுடைய வெற்றி ஒரு 3300 பாலிசி ஒரு இடத்தில் நம்ம பண்ணோம்னு சொன்னோம்னா அது என்னுடைய நான் பண்ணது கிடையாது, என்னுடைய முகவர்கள் அனைவரும் சேர்ந்து செய்த அந்த வெற்றின்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர்களை நினைவுபடுத்துவதில் நான் தவறுவதில்லை. ஏன்னா என்னுடைய முகவர்கள் வந்து என்னை விட திறமைசாலிகள். ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதுல பாலிசி க்ளோசிங் ஆகட்டும், அதை வந்து மீட்டிங்ல பேசுறதாகட்டும், இல்லைன்னா வந்து மற்ற அந்த கான்டாக்ட்ஸ் கிட்ட அவங்க கண்டினியூஸா ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதாகட்டும், அவர்களிடம் கற்றுக்கொண்டது வந்து எனக்கு வந்து அதிகம் தான் சொல்லுவேன், வெளியில் கற்றுக்கொண்டதை விட. ஸோ அதனால்தான் நான் வந்து கூடவே இருந்ததுனால நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள், திட்டங்கள் மாறினது. அதே மாதிரி வந்து இப்போ வந்து நல்லபடியாக இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. நமக்கு வந்து ஜிஎஸ்டி கேன்சல் பண்றது, ஜிஎஸ்டி வித்ரா பண்றது. ஸோ ஒரு பாசிட்டிவ் கூட இல்லாம இருக்கிற நெகட்டிவ் வச்சுக்கிட்டே நம்ம வந்து பல சாதனைகளை இந்த எல்ஐசியில வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா வழிகளை நிறைய தாங்கிட்டு தான் இருக்கும். இந்த வணிக உச்சம் தொடுன்றது வந்து எக்ஸலன்ஸ் இஸ் மை பர்த் ரைட். நான் என்னுடைய திறமைக்கேற்ப என்னுடைய வணிகத்தை நான் செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய ஆவா. இப்போ 3003 பாலிசி 3.3 கோடி பிரீமியம் பண்ணோம்னா இதை மீண்டும் நானே என்னுடைய இலக்கை வந்து தாண்டுவது என்பது என்னுடைய இலக்காக நான் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். என்னன்னு சொல்லணும்னா, மற்றவருடைய வெற்றி நம்முடைய வெற்றியாக ஆவதில்லை. அதனால நம்மளுடைய இலக்கை நாமே நிர்ணயித்துக் கொண்டு நம்மை நாமே வந்து சர்பாஸ் பண்ணுவதுதான் இங்க வந்து வழிகள் தாங்கு பிளஸ் வந்து வணிக உச்சம் தொடு. இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 டாபிக் எழுதி பார்த்தேன். டக்குன்னு பார்த்தோடனே திரும்பி பார்க்கணுன்றதுக்காக இந்த டாபிக் கொடுத்தேன். ஏன்னா இது என்ன, சில பேர் சிரிச்சு கூட இருக்கலாம், என்ன இப்படிலாம் டாபிக் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏதாவது கமெண்ட்ஸ் வந்தேன்னா அப்புறமா சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நான் ஷேர் பண்றேன். இந்தியா ரிமைன்ஸ் அன்ஸ்டாப்பபிள். இது வந்து நீங்க வந்து யாரும் இது பண்ண வேண்டாம். நீங்க நிறைய கருத்துக்கள் வந்து உங்க இதுல பரிமாறிக்கிறதுனால எனக்கு நான் கற்றுக்கொண்ட, எனக்கு என்னுடைய வாழ்விற்கு முன்னேற்றக்கூடிய சில கருத்துக்களை திரு கோபிநாத் சார் அவர்களிடமிருந்தும் திரு லுகியா இருந்தும் நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னுடைய இதுக்கு கருத்தாக மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா நான் வந்து எனக்கு பயன்பட்ட சில கருத்துக்களை முகவ நண்பர்களோடு நான் வந்து ஷேர் பண்ணிக்கணுன்ற அந்த விருப்பத்தில் தான் பண்றேன். ஏதாவது அதுல வந்து ஏதாவது போர் அடிச்சதுன்னா, இல்லைன்னா நீங்க எப்போனாலும் என்ன நிறுத்தலாம். இந்த இதுல வந்து நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட போதும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஜென்ரல் விஷயங்களை தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்தியா ரிமைன்ஸ் அன்ஸ்டாப்பபிள். இது வந்து நான் 2019 வந்து பிடிஓஸ்க்கு கிளாஸ் எடுக்கும்பொழுது அந்த ஸ்லைடு. அது வந்து 2025 வந்து இந்தியா வந்து 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு வந்து மார்ச் வாக்கிலே வந்து நம்ம பார்த்தோம்னா ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு மினிமமா ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி நம்ம வந்து 4வது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக நம்ம மாறி இருக்கிறோம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அமெரிக்கா வந்து 31 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்போடையும், சீனா வந்து 2வதாக 19 ட்ரில்லியன் யூஎஸ் டாலரோடையும், ஜெர்மனி வந்து 4.74 ட்ரில்லியன் யூஎஸ் டாலரோட. ஒரு ட்ரில்லியன்றது வந்து கிட்டத்தட்ட 1 lakh crore rupees. நம்ம அந்த கணக்குக்கு போக வேண்டாம். இந்த இதுல வந்து கிட்டத்தட்ட இந்தியா வந்து 4.18 ட்ரில்லியன் வந்து
யுஎஸ் டாலரோட இன்றைக்கு 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஏன்னா 2025 வந்து இது வந்து 5வது இடத்தை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானம் நான் பேசும்போது கூட சொல்லியிருக்கேன், பிடிஓஎஸ் கிளாஸ்லயும் சொல்லியிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு வந்து 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கிறது. அதே போல வந்து இந்தியன் கம்பெனிஸ் இப்ப நீங்க மாறுபட்ட சூழ்நிலைகள்ல பார்க்கும்போது இப்போ வந்து யுஎஸ் பிரசிடென்ட் வந்து நிறைய பொருளாதார தடைகளை நமக்கு விதித்துட்டு இருக்கும்போது, ஏன்னா சிறிய நாடுகள் வளரும் போது அந்த தடைகள் இருக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 25 பிக் ஃபர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் லீடர்ஸ் தான், சிஇஓஸ் தான் அதை தலைமையேற்கிறார்கள் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. அதுல வந்து நீல் மோகன்ற வந்து ஒரு செய்தி, இது வந்து ஒரு 1-2 வருடங்களுக்கு முன்பாக எடுத்தது. கூகுள் சிஇஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சையில் ஆரம்பிச்சு மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யா நடேலா, இவர் சத்யா நடேலாவுடைய இவர் வந்து ஒரு இதுல ஆந்திரா ஸ்டேட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி வந்து யூடியூப்ல சிஇஓ வந்து நீல் மோகன், காக்னிசென்ட்ல வந்து மிஸ்டர் ரவிக்குமார், இதுல வந்து நம்ம தமிழியன்ஸே இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியன் எக்கானமிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகளை இந்த 25 பேர் நிர்வகிக்கிறார்கள் என்றால் அந்த இந்தியர்களுடைய திறமையை வந்து நாம் வந்து இருக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே இப்ப இந்திய பொருளாதாரம் மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து நம்ம அடுத்த ஸ்லைட்ல சொல்லலாம். இந்த 3rd largest இந்தியா டு பிகம் 3rd largest in 2029 போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் சீக்கிரமே கூட ஆகும். ஏன்னா இது வந்து இதுவும் 2 வருடங்களுக்கு முன்பு இருந்த நான் அந்த இந்தியா இஸ் ரிமைன்ஸ் அன்ஸ்டாப்பபிள்ன்ற அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திரு கோபிநாத் சார் அவர்கள் வந்து எப்பொழுதுமே நாட்டை அதை மையப்படுத்தி தான் எல்லாமே சொல்லுவாரு. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ அது வந்து நமக்கு நேரடியாக பலன்களை தரக்கூடியது. நம்ம இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து அது நேரடியாக பலன்களை தரக்கூடியது. ஒவ்வொரு வருடமும் ஒரு மிகப்பெரிய லீப்பை வந்து நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்து அமெரிக்காவினுடைய நெருக்கடிகள் கொஞ்சம் இருந்தாலும் கூட இது வந்து 2வது பெரிய பொருளாதாரமாக 2030 அந்த பர்ச்சேஸ் பவர் பாரிட்டி அந்த இது வந்து 2030 வந்து வாங்கும் சக்தி சமநிலை வந்து 20 என்ற அடிப்படையில் $20.7 ட்ரில்லியன் வந்து பொருளாதார நாடாக மாறும். இது எதுக்காக நம்ம இப்ப போய் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இப்ப எதுக்காக இதை பத்தி பேசிக்கொண்டு இருக்கின்றோம் என்றால், இந்த பொருளாதாரம் வளர வளர நமக்கு உண்டான வாய்ப்புகள், உள்நாட்டு வாய்ப்புகள் வந்து நமக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இதுவே வந்து 2028 to 30 வாங்கும் அடிப்படையில் அமெரிக்க பொருளாதாரத்தை நாம் வந்து சமன் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வணிக ரீதியாக பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய பாயிண்ட்கள். அடுத்ததாக நம்ம எல்ஐசியை பொறுத்தவரை இது லாஸ்ட் இயர் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. உங்க குரூப்ல வந்து எல்லாமே இதுல உங்க குரூப்ல இருந்து கூட 1-2 ஸ்லைட் நான் இதுல எடுத்திருக்கேன். அனுப்பினவங்க கொஞ்சம் சாரி, கொஞ்சம் பொறுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து நம்மளுடைய கம்பெனியினுடைய ஸ்ட்ரென்த். இது வந்து லாஸ்ட் குவார்ட்டர்ல கிட்டத்தட்ட 19,013 கோடி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட PSUs பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இஸ் அவர் இண்டஸ்ட்ரி. நம்ம சார்ந்த எல்ஐசி கிட்டத்தட்ட 277 சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்குது. அந்த 277 SBI தாண்டி நம்ம வந்து 48,151 கோடி வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். அந்த ப்ராஃபிட்ல வந்து நம்ம வந்து 7,324 கோடி வந்து இப்போ ஷேர் பண்ணி நம்ம சிஇஓ மேதகு துரைசாமி அவர்கள் வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட ஒரு செக் கொடுத்ததை நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணோம். அதே மாதிரி வந்து நம்ம இந்த ஸ்லைடு வந்து உங்க இதுல இருந்து தான் எடுத்தேன். கிட்டத்தட்ட யாரோ கிரிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பசங்க. செல்வம் சார், செல்வம் சார், சார் லைன்ல இருக்கீங்களா? நான் பாக்குறேன் சார். அந்த இது ஏதோ ஷேரிங், அந்த கிரிக்கெட் ஏதோ ஒரு குழந்தைங்க ஏதோ பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி, கிட்டத்தட்ட 1.25 கோடி பாலிசிஸ் வந்து நம்ம வைத்திருக்கோம். இது வந்து எல்லாமே கையில இருக்கு. இதுல முக்கியமா ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, 37,19,000 கோடி வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட் அண்ட் சோசியல் செக்டர்ல மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து 37,18,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து பப்ளிக்ல வந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ். என்னமே அதை நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பேசும்போது அதை சேர்த்து பேசினோம் என்றால் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ எனக்கு வந்து இப்போ சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில
நபர்கள் வந்து ஒரு ஒரு சில மாற்றங்களை மனதில் சில மாற்றங்களை உருவாக்கிறார்கள். மனம் மாறினால் நம்ம வந்து மனிதன் மாறுவான்ற எண்ணம் எனக்கு உண்டு. நமக்கு வந்து நம்ம மனதில் வந்து நம்ம கண்டிப்பாக செய்வோம், நம்ம வந்து வெற்றி பெற வேண்டும், சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா அந்த சாதனை செய்வதற்கு யாராலையுமே நம்மளை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மாதிரி இப்போ வந்து இவரு நான் காட்டியிருக்கிற வந்து பிரசிடென்ட் இப்ராஹிம் ட்ராவரேன்னு சொல்லிட்டு புர்கினோ ஃபாசோன்ற ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியினுடைய லீடர். இவர் வந்து ஒரு 2022 இருந்து 2025 இருந்து நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம். 2022 2025 வரை நாம் என்ன சாதனை செய்தோம், நான் என்னை பத்தி நினைச்சு பார்த்துட்டோம்னா ஒன்றும் பெரிய விஷயங்கள் நான் ஒன்றும் செய்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த ஒரு இளம் வயது கிட்டத்தட்ட 34 வயதில் ஒரு பெரிய ஒரு இராணுவ புரட்சியின் மூலம் அந்த புர்கினோ ஃபாசோன்ற அந்த கண்ட்ரியில ஒரு இராணுவ புரட்சியின் மூலம் அந்த அதிபர் பதவியை அவர் வந்து கைப்பற்றுகிறார் 2022. 2022 இருந்து 2025க்கு கிட்டத்தட்ட 3 வருடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, மேற்குலக நாடுகள் எல்லாரையுமே நீங்க எல்லாருமே தயவு செய்து வெளியே போயிடுங்க. ஏன்னா அங்க இருக்கிற அந்த பிபிசி, CNN என்னென்ன அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே நீங்க வந்து வீடியோ வந்து போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா தெரியும். வீடியோ வந்து கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் வந்து அவருடைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அவரே கூட நிறைய வீடியோஸ்ல பேசுவாரு. எங்களை வந்து காலம் காலமாக எங்களை வந்து அடக்கி வச்சிருக்கிறீங்க. ஏன்னா வந்து ஆப்பிரிக்க நாடுகள் சொன்னாவே ஒரு குழந்தையை முச்சிட்டு ஒரு போட்டோ காட்டுவீங்க, எங்கேயோ ஒரு மூலையில வந்து எல்லாரும் குடிசையில உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஏழ்மை நாடாக காட்டுவீங்க. நீங்க காட்டுவது எல்லாமே போய் எல்லா தொலைத்தொடர்பு துறையும் தயவு செய்து நீங்க வந்து வெளியே போயிடுங்க. இங்கே வந்து எதுவும் வேணாம். வி வாண்ட் பார்ட்னர்ஸ் இன் அவர் ப்ராக்ரஸ் அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு யார்கிட்டையும் நாங்க வந்து அடிமையாக இருப்பதற்கு விரும்பவில்லை. இந்த இவருடைய இந்த சின்ன சின்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. இப்ப இவரை பத்தி ஏன் பேசணும்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு நிறைய வீடியோஸ் இப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா, இவர் வந்து நோபல் பீஸ் பிரைஸ்க்கு வந்து இப்ப நம்ம வந்து நம்ம பாரத பிரதமர் கூட அதுல இருக்காருன்ற மாதிரி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நோபல் பீஸ் பிரைஸ்க்கு யுஎஸ் பிரசிடென்ட் இவங்க நோபல் பிரசிடென்ட் 3வது நாமினியாக ஒரு 37 வயது மதிக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய பேர் வந்து இப்ராஹிம் டிராவோர். அவர் வந்து ஒரு மிலிட்டரி கூப்புல அந்த அதிபராக மாறியவர். அவருடைய இது பாத்தீங்கன்னா இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவருடைய நாட்டுல வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு, சொந்த குழந்தைகளுக்கு உடுத்த உடை இருக்கிறதோ இல்லையோ, என்னுடைய குழந்தைகளுக்கு உண்ண உணவு இருக்கிறதோ இல்லையோ, என்னுடைய குழந்தைகளுக்கு உடை அதாவது படுக்க இடம் இருக்கிறதோ இல்லையோ, இரவு தூங்க இடம் இருக்கிறதோ இல்லையோ, என்னுடைய நாட்டு மக்களில் ஒவ்வொரு கூட அந்த நிலைமைக்கு வரக்கூடாது, அதற்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. இவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு அப்பதான் இவங்களுக்கும் சுதந்திரம் அடைந்திருக்கு அந்த புர்கினா ஃபாசோன்ற அந்த கண்ட்ரி. அத்தனை வருடங்களில் போடப்பட்ட சாலைகளை விட இப்போ வந்து 3500 கிலோமீட்டர் தான் சாலை போட்டிருக்காங்க. இந்த 3 வருடத்தில் கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் சாலையை வந்து அங்க நியமிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட 2400 புதிய பள்ளிகளை அங்க வந்து நியமிச்சிருக்காரு. இவர் வந்து வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, 60% வந்து எல்லாருடைய கவர்மெண்ட் அவங்களுடைய அந்த பொலிட்டீஷியன்ஸ் சேலரி எல்லாம் கட் பண்ணிட்டு டீச்சர்ஸ்க்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு அந்த சேலரியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய சேலரி என்ன வாங்குறாருன்னா மந்த்லி $800 மட்டும்தான். அவர் என்ன சொல்றாரு, ஐ ஜஸ்ட் எ ஃபார்மர் இன் அ யூனிஃபார்ம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலேயே இவருக்கு மட்டும்தான் வந்து பாதுகாப்பு, அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்கிறதுலே கொஞ்சம் பவர்ஃபுல்லான பிரசிடென்ட், அவருக்கு இருக்கிற பாதுகாப்பை விட இவருக்கு வந்து பாதுகாப்பு அதிகம்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 18 முறை, இந்த 3 வருடத்துல இந்த 18 முறை இவர் கொள்வதற்கான சதி நடந்திருக்கு. ஸோ இவருக்கு இன்றைக்கு வந்து அந்த நோபல் பீஸ் பிரைஸுக்கான நாமினேஷன் பட்டியலில் இவரும் இருக்கிறார் என்ற ஒரு இது இருக்கு. அதாவது நம்மளுடைய வெற்றி என்பது ஒரு லட்சியத்தோடு கூடிய வெற்றியில அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து ஒரு வெற்றி பெறுவது என்பது மிகவும் ஈஸியாக இருக்கும் என்பதற்காக நான் இந்த ஒரு இப்ராஹிம் ட்ராவர் இதோட சின்ன சின்ன வீடியோஸ் நிறைய இருக்கு. நம்ம பார்த்தாவே அது வந்து நிறைய நமக்கு வந்து மோட்டிவேட் ஆகும். கிட்டத்தட்ட இவர் வந்து ஆரம்பிச்சு 700 ஹெல்த் கேர் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட அவங்க கூட 1 பில்லியன் வந்து விவசாய கருவிகளுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து 95% ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த நூன் மீல் ஸ்கீம் மாதிரி அந்த இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு.
ஸோ எங்க வந்து வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கிறதோ அங்க வந்து நமக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி, ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு மிகப்பெரிய சாதனை என்பது இன்றைக்கு வந்து அந்த புர்கினா ஃபாசோ வந்து ஒரு உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவரை இந்த நல்ல நேரத்திலே வந்து நமக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய லட்சியங்களோட பார்க்கும்போது அவருடைய லட்சியம் வந்து வேறுபாடாக இருக்கின்றதுக்காக நான் இங்க வந்து சொல்றதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து இவங்க இப்ப எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு தக் லைஃப்னு ஒரு மூவி. சார மட்டும் அந்த கிரிக்கெட் போக மாட்டேங்குது, எல்லாமே இது பண்ணியாச்சு. நீங்க எஸ்கேப் போயிட்டு மறுபடியும் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா வாங்கினேன். சரிங்க. இது அப்படியே தெரியுதுங்களா? பரவாயில்லையா? இல்ல தெரியுது, நீங்க வெளியே வந்துட்டு போடுங்கண்ணா. அடுத்த வீடியோ முடிச்சு கூட போட்டுக்கலாமா நாம? சரிங்க. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. வீடியோ முடிச்சு போதும். சார், உங்களுக்கு ஏதாவது போரிங் ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து மெசேஜ் அனுப்புங்க, நம்ம எப்பனாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நண்பர்கள் வந்து சரி ரிலவெண்டா இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா கூட ஏதாவது நிறுத்திக்கலாம். ஏன்னா ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து இது ஈவினிங் டைம், அதுவும் இல்லாமல் வந்து நீங்க நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டதுனால கொஞ்சம் லைட்டர் சப்ஜெக்டா எடுத்திருக்கேன். அதனால நம்ம வந்து கடைசியில வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நம்ம சோசியல் சர்வீஸா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்னென்ன செய்யலாம் என்பதற்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கிறேன். எனவே இது வந்து இப்போ வலியும் வேதனையும் வந்து சொல்றதுக்காக நான் சொல்றேன். இவங்க வந்து நீங்க உங்களை எல்லாருக்குமே சின்மயி இவங்க வந்து ஒரு பாடகர். இந்த பாடகர் வந்து கிட்டத்தட்ட 6 வருடங்களாக பேன் பண்ணப்பட்டவர். தமிழ் சினிமாவில் வந்து பாடக்கூடாது என்பதற்காக அவர் வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த தக் லைஃப்ன்ற படம் வந்து ஒரு 10 நாள்ல வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து ஓடிடில வந்துருச்சு. ஆனா பசங்க எல்லாம் எல்லாருமே என்ன சொன்னாங்க, படம் பார்க்கக்கூடிய அளவுல இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த பார்க்கக்கூடிய அளவுல இல்லைன்னு சொன்னாலும் கூட ஒரு பாடல் மட்டும், அந்த முத்தமழை என்கின்ற பாடல் மட்டும் கிட்டத்தட்ட நான் இது வந்து அந்த திருப்பூர்ல நடைபெற என்னுடைய நண்பருடைய அந்த அணிக்காக எடுத்தப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 மில்லியன் வியூவர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து அது 100 மில்லியன் வியூவர்ஸை தாண்டி போயிடுச்சு. அந்த மாதிரி லைக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கே அளவுக்கு அது லைக்ஸ் தாண்டிடுச்சு இப்போ நான் பார்க்கும்பொழுது. இப்போ இந்த சைடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து 40 வருடங்களாக வந்து திரைத்துறையில வந்து உலகத்திலேயே வந்து கதாநாயகனாக மட்டும் நடித்திருக் கொண்டிருக்கின்ற அவரை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கமலஹாசன். இந்த பக்கம் ஏஆர் ரஹ்மான், அவர் வந்து அந்த பாடலை இசையமைத்ததுனால மிக பெருமையாக உட்கார்ந்திருக்கிறார். மணிரத்னம் வந்து நம்ம பொன்னியின் செல்வன் மாதிரி திரைக்கதைகளை கொடுத்தவர். ஆனால் இவர்களுடைய பேரை எல்லாம் தாண்டி ஏஆர் ரஹ்மானும் அந்த சின்மயா அவர்களுடைய பெயர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக அவள் பாடக்கூடாது என்ற அந்த தடை, அவளுடைய வலி. இவங்க வந்து ஆக்சுவலா அந்த ஹிந்தி மற்றும் தெலுங்கு படத்துல இந்த பாடலை அவர்கள் பாடியவர்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த மேடையில் பாடக்கூடிய பாடலுக்கு ஒரிஜினலாக பாடிய அவர்கள் வராதனால இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த கிடைத்த வாய்ப்பை இத்தனை நாட்கள் வழியில் இருந்ததுனால அவங்க எடுத்துக்கொண்டு வந்ததுனால இன்றைக்கு வந்து அது மிகப்பெரிய இதுவாக மாறி இருக்கிறது. ஸோ எங்கெல்லாம் வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கிறதோ அங்க சக்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய இதுக்காக. எஸ்கேப் போயிட்டுங்களா? ஆமா, எஸ்கேப் போயிருங்கண்ணா. எஸ்கேப் போயிருங்க. ஓகே, எஸ்கேப் போயிட்டு மினிமைஸ் பண்ணிட்டுங்களா? மினிமைஸ் வேணாம், நீங்க ஸ்டாப் ஷேரிங்கே கொடுத்துருங்களேன். ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துருங்களா? ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்க, ஏன்னா அந்த கிரிக்கெட் போக மாட்டேங்குது. இப்ப ஷேர் வாங்கினே, இப்ப ஷேர். இப்ப வீடியோ போட்டுருங்க. What's the secret ingredient? The secret sauce for greatness. What do they know that others don't? They know the taste of sweat. The salt of tears. They wake up when it's dark.
show up when it's hard. They know what it takes. Retakes. Mistakes. Bumrah, he's on the field holding his left shoulder. कोई खास बात होना ज़रूरी नहीं है अपने आप में, उल्टा आम रहो और मेहनत करो तो खास बात खुद ही हो जाती है. Truth is, they are just like you and me. There's no secret recipe. They just wanted more. பவர் பாயிண்ட் எடுத்துட்டுங்களா? அல்ல, ஆமா, ஸ்டாஃப் சாரியே கொடுத்து திருப்பி கொடுங்க. மறுபடியும் யாராவது திருப்பி இருக்காங்க, சொல்றவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல குழந்தைகள் யாராவது? இல்ல குழந்தைங்க ஸ்டாஃப் சாரி கொடுத்துருங்க. ஸ்டாஃப் சாரி கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா கொடுத்துருங்க. இல்ல நீங்க ஸ்டாஃப் சாரி கொடுத்துருங்கண்ணா. ஸ்டாப் ஷேரிங் வரலைங்களா? கீழே நான் அது escape மேல மட்டும் க்ளோஸ் பண்ணுங்கண்ணா. அந்த மேல மேல க்ளோஸ் பண்ணிட்டேங்களா? க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப ஸ்டாஃப் சாரி வருதான் பாருங்க. இருக்கு. இப்ப நீங்க கொடுங்க. இப்ப திரும்பி நான் பவர் பாயிண்ட் போயிட்டுங்களா? பவர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் PowerPoint போயிடுங்க. ஸ்லைடு விட்டு போன ஸ்லைடு எங்க வேர் யூ ஹேவ் லெஃப்ட் யூ கேன் கோ தேர் சார். சரி. ஃப்ரெண்ட்ஸ், சார் வந்து ஃபேக்கல்ட்டி பேசிட்டு இருக்காரு. ப்ளீஸ் டூ நாட் டிஸ்ட்ராக்ட் ஹிம் பை யூசிங் தி அந்த ஜூம் ஆப். அந்த இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் சார். அது ஒயிட் போர்டெலாம் பண்ண வேண்டாம். என்ன இது மாதிரி அவங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, வீடியோலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. டோன்ட் டிஸ்ட்ராக்ட் த மீட்டிங் ப்ரொசீடிங்ஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணிட்டுமாண்ணா? நான் ஷேர் பண்ணிட்டுமா? அதை பண்ணிக்கிறேன் நான். ஓகே. கிளாஸை நீங்கள் கவனிச்சாலே போகிறோம், அதுவே போதுமானது. இந்த குழந்தைங்க யாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. குழந்தை கையில கொடுக்க கூடாது இல்லையா? அப்ப ஒரு கேஷுவலா அப்படி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டாமே. ஆமா சார். இந்த ஒரு இது பாத்தீங்கன்னா நம்ம வழிகள். சார் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா பேசணுமா? ஷேரால சார், ஷேரால நான் பண்ணிடுறேன் சார். சார் கொஞ்சம் வால்யூம் சத்தம் கேட்க. சரிங்க சார். நான் அந்த இதுல தான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க, அதுக்கு வேண்டிய யாரும். சரிங்க. ஒரு நிமிஷம். Friends, please cooperate us to conduct the meetings very, very smoothly because we are already இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். பட் சாரை பேச விடுங்க, கடைசி கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம். சரியா? ஓகே சார், யூ கேன் ப்ரொசீட். யூ கேன் கோ டு த ஸ்லைட் வேர் யூ ஹேவ் லெஃப்ட். நான் அனுப்பிச்சோண்ணா. சரி சார். வாட் இஸ் த சீக்ரெட்? இதுல இருந்து நான் போய்க்கலாம்ல? போய்க்கலாம். இதுல இருந்து போய்க்கலாம். முடிஞ்ச போய் நெக்ஸ்ட் சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. சார், வாட் இஸ் த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வரும். இங்க வந்து 3 ஸ்டார் வால்ஸ், இந்தியாவில் இருக்கிற 3 ஸ்டார் வால்ஸ் உடைய அந்த வீடியோ தான் நம்ம பார்த்தோம். இந்த வலி வேதனைன்னு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நடுவுல வந்த ஒரு உணவு, அந்த ஸ்விக்கியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் தான் நம்ம இப்ப பார்த்தோம். வாட் இஸ் த சீக்ரெட் இன்கிரீடியன்ட்? என்ன ரகசிய பொருள்? வெற்றிக்கான ரகசிய பொருள் என்ன? சாதனைகளின் ரகசிய வழி என்ன? என்ன அவர்களுக்கு தெரிந்தது மற்றவர்களுக்கு தெரியாதது அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு பிறகு அவங்களே வந்து ஆன்சர்ன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு வேர்வையின் ருசி தெரியும், கண்ணீரின் உப்பின் அந்த சுவை தெரியும், இருட்டாக இருக்கும் பொழுதே அதிகாலையில் தங்கள் அந்த பயிற்சியினை ஆரம்பித்தவர்கள் இவர்கள். சாதனைக்கு என்ன தேவை என்பது அவர்களுக்கு தெரியும், என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும், திரும்ப திரும்ப என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு என்று தெரியும். அவர்களுக்கு
நம்மை போல சாதாரண மனிதர்களே. இப்ப இந்த இதுல வந்து இப்ப நம்ம பாக்குறது வந்து அவரு ஷாருக் கான் பார்த்திருக்கோம், ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி வந்து மேரி கோம் அவர்களை பார்த்தோம். இப்ப இந்த மேரி கோம் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த இந்தியாவுல வந்து கிட்டத்தட்ட வேர்ல்ட்ல நம்பர் 1 அந்த பாக்ஸிங் சாம்பியன், வேர்ல்டு அமெச்சூர் பாக்ஸிங் சாம்பியன்ல வேர்ல்டு நம்பர் 1 கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் வந்து அவங்க வந்து வேர்ல்டு நம்பர் 1 இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 19 மெடல் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த லேடிஸ்ல வந்து இந்தியன் ஒலிம்பிக் பாக்ஸர் வந்து அந்த மேரி கோம் அவர்கள் வந்து மேரேஜ் ஆன பிறகும் கிட்டத்தட்ட 43 வயது, இன்றும் அவர்கள் வந்து தொடர்ந்து விடாமல் அந்த பணியை வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன அந்த சீக்ரெட் ரெசிபி அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது அவர் ஷாருக் கான் ஒரு 2 லைன் அதுல பேசுவார். நீங்க மீண்டும் மீண்டும் அந்த வீடியோவை பார்த்தா தெரியும். ஏன்னா நமக்கு இது வந்து ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் மற்றும் நம்ம இன்சூரன்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து ஃபெயிலியர் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து ரிஜெக்ஷன் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவோம். எங்க போனாலும் நமக்கு ரிஜெக்ஷன் மாதிரிதான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நம்மையே நாம் வந்து உற்சாகப்படுத்தி கொண்டு போனால்தான் நம்மளுடைய பணியை வந்து நம்ம சிறப்பாக செய்ய முடியும். அது ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த உற்சாகப்படுத்திக் கொள்வது ஒவ்வொரு மார்னிங்கும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஸோ அந்த இதுல வந்து இவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து அந்த ஷாருக் கான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சாதனை படைப்பதற்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா எபிலிட்டியும் தேவையில்லை. சாதாரண மனிதர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால், தொடர்ந்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முயற்சி செய்தால் சாதனைகளை நிச்சயமாக படைக்கலாம் என்று சொல்கிறாரு. அவர் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் செக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து தியேட்டர்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து பாட்ஷா ஆஃப் பாலிவுட், கிங் கான் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய நடிகர் வந்து 50 ரூபாயில தான் அவருடைய லைஃப் வந்து முதல்ல 50 ரூபாய் செக்ல தான் அதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இவங்க மேரி கோம் அவர்கள் வந்து பல வழிகளை பெற்றுத்தான் வந்து பல பதக்கங்களை அவர்கள் வென்றிருக்கின்றார்கள். ஸோ அதனால வந்து எங்கே வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கிறதோ அங்க வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக வெற்றியும் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பிரஷிங் டீத் ஜாப் வந்து எப்பயுமே நான் வந்து எல்லா கூட்டங்களிலும் நம்ம சொல்லக்கூடியது. இது வந்து முகவர்களுக்கு எப்பயும் போல, அதாவது பேக் டு பேசிக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அடிப்படையில வந்து நம்ம இந்த பிரஷிங் டீத் ஜாப்ஸ் இது வந்து திரு கோபிநாத் அவர்கள் சொன்னதுதான். எனக்கு நான் என்ன அதை யூஸ் பண்ணனோ அதை தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சில பலன்களை அளித்த ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். பிளானிங் அண்ட் ப்ரியாரிட்டைசிங் அவரெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, 4 மணிக்கெல்லாம் எழுந்து கொஞ்சம் நம்ம ரெடி ஆயிடணும். அதாவது 4 to 5 வந்து நம்ம வந்து அந்த எக்ஸசைஸ் மற்ற பேசிக் கடன் எல்லாம் முடிச்சிடணும். அப்புறம் வந்து 5 to 6 வந்து அந்த நாள்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்கின்ற அந்த பிளானிங் வந்து நம்ம ஆரம்பிச்சிடும். 1 hour ஃபுல்லா அன்னைக்கு டே ஃபுல்லா என்ன பண்ண போறோம்ன்றத அதை பிளான் பண்ணணும். ஏன்னா அந்த பிளானிங்கிறது ரொம்ப வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து தஞ்சையை வந்து கிட்டத்தட்ட 7-8 வருடங்களில் செய்து முடித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான பிளானிங் வந்து கிட்டத்தட்ட 25 வருடங்களாக பண்ணார். தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்று இருக்குன்னா, ராஜராஜ சோழனுடைய பேர் வந்து இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்று இருக்கிறதுனா அவர் அந்த கோயிலை கட்டுவதற்கான இந்த பிளானிங் எடுத்துக்கிட்ட அந்த பிளானிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத மாதிரி வந்து இதை வந்து அவர்கள் வந்து கோபிநாத் அவர்களே அவருடைய வகுப்புல கூட நிறைய கலந்து கொண்டிருக்கிறார் இந்த ராஜராஜ சோழனை பத்தி. ஸோ அது வந்து பிளானிங் அண்ட் ப்ரியாரிட்டைசிங் என்பது ரொம்ப முக்கியம். அது மாதிரி ப்ராஸ்பெக்டிங் இது எல்லாமே ஒவ்வொரு பெரிய சப்ஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பெரிய சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போகட்டும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே இதுல வந்து நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ப்ராஸ்பெக்டிங் அண்ட் அப்ரோச்சிங், நீட் அனாலிசிஸ் அண்ட் அசம்பிளிங், மோட்டிவேட்டிங் அண்ட் சர்வீசிங், இது வந்து இப்போ இந்த பிளானிங் அண்ட் ப்ரியாரிட்டைசிங்ல இப்போ புது முகவர்களாக இருந்தால் நமக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும். அந்த இதுல போயிடுனா அவரு சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய முகவர்களாக இருந்தாங்கன்னா ஒரு 5 years மேல இருக்கிற முகவர்கள், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் முகவர்களாக தான் தெரிகிறீர்கள். 20-25 வருடம் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற முகவர்களாகத்தான் தெரிகிறீர்கள். இப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சர்வீஸ் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, நம்ம அதை எட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ உங்களோட சேர்ந்து எனக்கும் வந்து ஸ்கிரீன் டைம் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். நானும் ஒரு 2 hours 3 hours எதையாவது ஒரு மெசேஜை பார்க்கலான்னு போவோம், ஒரு சர்க்குலர் பார்க்கலான்னு போவோம், அதுக்குள்ள வேற ஏதாவது அரசியலோ இல்ல வேற ஏதாவது கரண்ட் ஈவெண்ட்டுக்கோ நம்மளது வந்து அந்த வாட்ஸ்அப் வந்து மாறிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து ஒரு டிசிப்ளின்டோட நம்ம அந்த டேவை கொண்டு போனோம்னா பல பெரிய வெற்றிகளை அடையலாம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய அவர் வந்து அதை சொல்லி கொடுத்த ஒரு இது. சார் அடுத்து செல்லும் சார், அடுத்து செல்லும் சார் அடுத்து போட்டேனே. நம்மளது வந்து இது பாடி மைண்ட் டைம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பாடி மைண்ட் டைமை
அதை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி. இப்போ இந்த மேரி கோம் மற்றும் அந்த ஜஸ்ரீத் பும்ரா, அந்த ஏஆர் ரஹ்மான் பத்தி நம்ம சொல்லி அதுல சொல்லலை. நான் ஏஆர் ரஹ்மான் வந்து கிட்டத்தட்ட அவரு சின்ன வயசுலயே வந்து இளையராஜாவுடைய இதுல வந்து வீட்டுக்கு கூட போக மாட்டாராம். இளையராஜாவுடைய அந்த இதுலயே படுத்துட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. எல்லா அந்த இசை கருவிகளையும் வாசிக்கும் திறமையுடையவர். ஏன்னா அவங்க வந்து விழுந்து எந்திரிச்சுதான் அதை கத்துட்டு இருந்திருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்ததனால், மீண்டும் மீண்டும் அந்த வழியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்ததனால் அவர்கள் வந்து அந்த வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் என்பது வந்து இது ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்காக தான் அவங்க 3 பேரையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்ப இந்த ஊழையும் உப்பக்கம் காண்பார், இது முன்பே உங்களுடைய இதுல நான் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது வந்து எனக்கு வந்து மிக பிடித்தமாக அடிக்கடி வந்து நான் வந்து அதை வந்து நான் ஞாபகப்படுத்திக் கொள்வேன். ஊழையும் உப்பக்கம் காண்பார், உழைவின்றி தாளார்ந்து உழைச்சுவோர். இதுல என்னன்னா, அதாவது தமிழ் வந்து ஒரு அற்புதமான மொழி. அந்த மொழியில வந்து அந்த உயற்றுபவர்ன்ற அந்த வார்த்தை வந்து அதற்காகத்தான் இந்த குரலையை நான் போட்டிருக்கேன். ஏன்னா அடிக்கடி திரு கோபிநாத் சார் அவர்கள் வந்து அந்த குரலை வச்சு நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க நிறைய. இதுல வந்து தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் வழி மெய்வருத்தக்கூடிய தரும் என்பது வந்து ஒரு குரல். அதுல வந்து முயற்சியை வந்து இது பண்ணி தெய்வத்தை வந்து பின்னால சொல்லியிருப்பாரு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்தற்ற விளக்கு, அங்க வந்து தெய்வத்தை வந்து முன்னிறுத்தி சொல்லியிருப்பாரு. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்தக்கூடிய தரம்ல வந்து முயற்சியை முன்னிறுத்தி சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல வந்து விதியை வந்து அவர்கள் வந்து புறமிதி விட்டு ஓட செய்வார்கள். யாருன்னா உழைவின்றி தாழாது உணர்ச்சுபவர். இந்த உணர்ச்சுபவர்ன்ற வேர்டுக்கு அவர் என்ன மீனிங் சொல்றாருன்னா, இந்த மண்புழு இருக்குதுங்களா, மண்புழு வந்து தன் வீட்டை அமைக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான இடத்தில் அது வந்து அதனுடைய உடம்பாலேயே கொஞ்சம் கொஞ்சமா நோண்டி 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 அதுக்கு பிறகு அது உள்ள போயிட்டு அதனுடைய கூட்டை அமைத்துக் கொள்ளணும். மேல இருந்தா அது வந்து மற்ற காக்கை குருவிகளுக்கு இரையாக போயிடும் என்றால் அதனுடைய அப்ப அந்த மாதிரி அதனுடைய வீட்டை அதனுடைய உடம்பை வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து மண்ணை எடுத்து உள்ள போகும்போது அதனுடைய மேல் பாகம் வந்து ஒரு மாதிரி இரத்த கலரியாக ஆகிவிடும். அதாவது ஒரு மண்புழு, அதற்கு பேர் வந்து உணர்ச்சுபவர். அந்த மண்புழு எப்படி குணர்ச்சி அந்த இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய உடம்பை காயப்படுத்தது, அந்த வார்த்தைக்கு பேர் உணர்ச்சுபவர். அந்த மாதிரி மண்புழு தன் உடம்பை காயப்படுத்தி தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வது போல யார் ஒருவர் தன்னை காயப்படுத்தி தொடர்ந்து முயற்சி செய்கின்றாரோ அவர் வந்து அவருடைய விதி, அதாவது இது வந்து விதிவா வேற வழி இல்லப்பா அப்படின்னு சொல்றவங்கள கூட அது வந்து விதியை கூட புறமதிக்கிட்டு ஓடச் செய்து அவர்களை வெற்றி பெற செய்யும் என்பது வந்து இந்த திருக்குறள் வாழியாக செய்கிறது. எனவே இது வந்து கடின உழைப்புக்கான ஒரு உதாரணமாக நம்ம வந்து இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய இலக்கோடு தான் நம்ம வந்து இங்க வந்து வந்திருக்கிறோம். அடுத்தது செல்லம் சார். இப்போ இந்த மனிதனுடைய இந்த இது வந்து இப்ப 6 அறிவு படித்தவர் மனிதர் என்று சொல்றோம். ஆனா மனிதருக்கு உண்டான ஒரு இது வந்து இப்ப நான் கோபிநாத் சாருடைய கிளாஸ் அட்டன் சவுண்ட் கிளியரா இல்ல, நாங்களே தான் கிரியேட் பண்றோம் அப்படின்னு. அப்போ நீங்க வந்து நீங்களே கிரியேட் பண்ண நீங்களே அதை சவுண்ட் பரவாயில்லைங்களா? சவுண்ட் கேட்கலீங்களா? கேக்குதா? கேக்குதா? கேக்குதுனே. சரி. அதாவது எப்ப வேண்டுமென்றாலும் நீங்கள் வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து, இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்பது வந்து நம்மளா கிரியேட் பண்றது. ஸோ எப்போ வேணாலும் வெளியே வரலாம். நீங்க எப்போ வேணாலும் நீங்க வந்து சாதிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து சாதிக்கலாம் அட் எனி ஏஜ். சரி, கொஞ்சம் சவுண்ட் கூப்பிட்டுங்களா? எனி டைம். இப்ப என்னன்னா, நான் இவ்வளவு நாள் வேலை செய்யல, நான் இனிமேல வேலை செய்ய அப்படின்னு ஆரம்பிச்சா கூட எந்த இருந்தாலும் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நம்ம வந்து எந்த நேரமாக இருந்தாலும் நம்மளுடைய சாதனைகளை சாதிப்பதற்கான ஜேர்னியை வந்து இன்னையிலிருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். வாழ்வில் நாம் எதை தீவிரமாக ஆசைப்படுகிறோமோ அதை வந்து கண்டிப்பாக அது நடந்தே தீரும். நாம் வந்து அதை வந்து கண்டிப்பாக செய்யலாம்ன்ற மாதிரி அவர் சொல்லுவாரு.
இப்ப இதுக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா, அதுக்கு ஒரு புலர் சொல்லுவார், இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர். இது என்னன்னா, யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது, இப்போ வந்து ஒரு தவம் இருந்து நான் இந்த இலக்கை அடைய வேண்டும், இதை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாருமே. ஏன்னா இப்ப நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஃபீல்டு கூட எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80% ஆஃப் த பிசினஸ் வந்து 20% ஆஃப் த முகவர்களால் தான் 20% முகவர்கள் வந்து 20% வணிகம் வந்து 80% முகவர்களால் செய்யப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இந்த 20% முகவர்கள் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் மீதி 80% சாதாரண வணிகத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது, அதுல வந்து நம்ம ஒரு நோன்பு இருக்கிறது மாதிரி என்னுடைய இலக்கை நான் சரியாக செய்தேன் என்றால், இலக்கை பார்த்து நான் சரியாக சென்று கொண்டேன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து காணலாம். இதுல நோன்பு இருப்பவர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் சாதனைகள் வந்து கம்மியாக இருக்கிறது மாதிரி அவர் சொல்லுவாரு. அடுத்த ஸ்லைடு. போட்டனே. The moment that occur in the future are trapped in the moments of now. இப்ப இதுல வந்து மகாபாரதத்துல ஒரு சின்ன கதை ஒண்ணு. அவரு 2 பேரும் அர்ஜுனனும் ஒரு பகவான் கிருஷ்ணரும் வந்து போர்க்களத்துல இருக்கிறாங்க. இவரு அர்ஜுனன் போரிட்டு கொஞ்சம் களைப்படைந்து கேட்கிறாரு, அதாவது வந்து தொடர்ந்து போரிட்டு கொண்டிருக்கின்றோம், ஒன்னும் பலன் வருகின்ற மாதிரி தெரியவில்லையே அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது, அப்போ வந்து சொன்னதுதான் செயலை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரி. எதிர்பார்க்க அந்த கடமையை செய்தால் பலனை எதிர்பார்க்க கூடாது என்பது அதனுடைய அர்த்தம் இல்லை. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று வந்து பகவான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லதாக அப்ப சொல்லப்பட்டது. அந்த சமயத்துல அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து பலனை எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொன்னேன், நம்முடைய கடமையை சிறப்பாக செய்யணும். அவர் என்ன சொல்றாரு, ஒரு நம்ம கையில ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி பொருளை வச்சுக்கிட்டு கீழே போடுறோம்னு வச்சுங்களேன், கண்ணாடி பொருள் வந்து உடஞ்சி போயிடுது. ஸோ அந்த கண்ணாடி பொருளை கீழே போடுவது என்பது வந்து ஒரு செயல். அந்த செயலை நீங்கள் செய்தால் அதற்குண்டான பலன் வந்து அது உடைவது என்பதுல தெரிகிறது. ஸோ அந்த பலனை வந்து நீங்கள் செயலை செய்த பிறகு அந்த விளைவு தான் நான் பலனாக வைத்திருக்கின்றேன். நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் கடமையை செய்தால் உங்களுடைய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் என்பது வந்து அங்க வந்து அர்ஜுனனுக்கு அவரு சொல்லுவாரு. அதை தான் நம்ம வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று வந்து சொல்றாங்க. அடுத்த ஸ்லைடு வந்துருங்க செல்வம் சார். சார் இது வரைக்கும் பரவாயில்லையா? எப்படி இருக்குது? கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், கிளியரா போயிட்டு சரிங்க. ரைட். அடுத்ததாக நம்ம இன்சூரன்ஸ் இஸ் நாட் எ பிசினஸ், இட்ஸ் எ சோஷியல் சர்வீஸ். நம்மளுடைய வந்து ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு இந்த தொழில் வந்து ஒரு உன்னதமான தொழில். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட எல்லாருமே 20-25 வருடங்களாக இல்ல 5 வருடத்துக்கு மேல இருக்கிறவங்க எல்லா முகவர்களுக்குமே நமக்கு தெரியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய சோஷியல் சர்வீஸ். நம்ம வந்து இது வந்து ஒரு 3 இதை வந்து பாயிண்ட்ஸ் வந்து இப்ப நம்ம இங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து சமுதாய சேவையாக, அதாவது இப்ப திரு கோபிநாத் சார் சொல்லும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து அதை வந்து ஒரு பெரிய இலக்கோடு இணைத்து நம்மளுடைய தொழிலை செய்யும் பொழுது நம்மளுடைய வெற்றிகள் வந்து பல மடங்கு உயர்வதற்கான எனக்கு வந்து ஒரு சின்ன இலக்கை வச்சு நான் செய்யறதை விட ஒரு சமுதாய சேவையாக, ஒரு மற்ற குடும்பங்களுக்கு செய்யக்கூடிய சேவையாக நான் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கு வந்து பெரிய இலக்குகள் வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி. என்னன்னா இப்போ இந்தியாவில வந்து ஒரு சர்வே சொல்லுது 76% இந்தியன் வந்து ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் எதுவும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இல்லாம இருக்கிறாங்க அது மாதிரின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜென்சி இப்போ வந்து நேபாளத்துல கூட நிறைய கலவரங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜென்சி மற்றும் மில்லினியல்ஸ் கிட்ட வந்து திட்டமிடல் வந்து இல்லை. ஒண்ணு நான் சொல்றது வந்து இப்போ ஒரு 3-4 பாயிண்ட்டை வந்து இந்த சோசியல் சர்வீஸா நம்ம ஏன் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் இங்க வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். ஏன்னா நம்ம வந்து முகத்தை பார்த்து பேசணும்னா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ரியாக்ஷன்ஸை பார்த்து கூட நம்ம பேசலாம். ஏன்னா கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது நம்ம அந்த போர்டை மட்டும் பார்த்து பேசுறதுன்றது வந்து இப்போ நீங்க என்ன நினைக்கிறீர்கள், என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப 76% இந்தியன் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எதுவும் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பது வந்து ஒரு சர்வே சொல்லுது. அதே மாதிரி ஜென்சி மற்றும் மில்லினியல்ஸ் வந்து முறையான திட்டமிடல் இல்லை. அவர்கள் வந்து
மனம் போன போக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து ஒரு இது. அதே போல வந்து 2050 முதியோர்கள் வந்து 30 கோடி பேர்கள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இருக்கிறாங்க. 140 கோடி இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள் வந்து 2050 முதியோர்களாக, இதை வந்து நம்ம திரு செல்வகுமார் அவர்கள் அந்த ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த இதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவர்கள் அந்த கிட்டத்தட்ட இங்கிருந்து ஆரம்பிச்சு இன்னும் 25 வருடத்தில் கிட்டத்தட்ட 30 கோடி பேர் வந்து முதியோர்களாக இருப்பார்கள். அப்பொழுது வந்து நம்ம நாட்டுல வந்து நமக்கு வந்து முதியோர்கள் பஞ்சம், இந்த மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிக்கான ஹெல்ப் வந்து இப்ப இருந்தே திட்டமிட்டோம்னா அதை வந்து முறியடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அமெரிக்கன் சர்வே என்ன சொல்லுதுன்னா, வாழ்வில் டிப்ரெஷன் பருவர்கள் அதிகபட்சம் தங்களுடைய நிதி நிலைமைக்காகத்தான் தங்களுடைய ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு பண்றாங்க. இப்போ வந்து டிப்ரெஷன்ன்றது வந்து இந்த மன தளர்ச்சி, மன அந்த கஷ்டம்ன்றது வந்து இப்போ புதியதாக இருக்கக்கூடிய, ஏன்னா பெரியவர்களுக்கு அது தெரியாது. அப்ப கூட்டு குடும்பங்கள் இருந்த நேரத்துல அது வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு டிப்ரெஷன்ன்றது வந்து காமனா ஒரு 4வது 5வது படிக்கிற பையனுக்கு கூட அந்த சப்ஜெக்டை வச்சு அவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுதணும், அந்த மாதிரி வந்துடுது. அதே மாதிரி வந்து இன்றைக்கு இந்த டிப்ரெஷன்னால நிறைய மாத்திரைகள், மருந்துகள், மருத்துவர்களை சந்திக்கவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த நிதி சார்ந்த தேவைகளுக்காக டிப்ரெஷன்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த இதுல இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம இந்த நிதி நிலைமையில் இருக்கிறதுனால நம்ம வந்து இது இந்த அந்த சோசியல் சர்வீஸா எடுத்துட்டு இதைக்குண்டான முயற்சிகளை, இதை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சமுதாய சேவையோட சேர்ந்து நம் பணியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ இவங்க சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, at any time, any age, from anywhere, we can start our journey towards success ன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ அவங்க சார் சொல்லும்போது, கோபிநாத் சார் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 50-60 பேரோடும் எப்பொழுதும் நம் பேச்சுவார்த்தை நமக்கு வந்து நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா மக்களிடத்துல வந்து வான்ஸ் வந்து லிஸ்ட் நிறைய வந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நிறைய வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பே பண்ற மணி, அவங்க வந்து சம்பாதிக்கிற மணி வந்து குறைவாகத்தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இன்சூரன்ஸ் எடுக்க ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வந்து ஒவ்வொரு முகவரும் நாம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். கிட்டத்தட்ட எங்க எஸ்டிஎம் சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 240 வகையான செலவுகள் இருக்குது. இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல சேமிப்பு என்கின்ற ஒரே ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லக்கூடிய ஒரே ஒரு நல்ல உள்ளங்கள் யாருன்னு சொல்றோம்னா நம்ம முகவர் சமுதாயம் மட்டும்தான் நான் நீங்க சொல்ல வேண்டும். ஏன்னா சேமிக்கணும்னு சொல்ற ஒரே நல்ல எண்ணம் உள்ள இது பாத்தீங்கன்னா எல்ஐசி முகவர்களைத்தான் நிச்சயமா சொல்லுவேன். மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எப்படி செலவு பண்ண வேண்டும், ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி செலவு பண்ணணும்ன்ற அந்த விஷயங்களை தான் அவங்க பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னன்னா அதற்காக நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து அவங்க கிட்ட ஸ்ட்ராங் ரீசன் கொடுக்கலன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட பாலிசி போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, சம்பாதிப்பு கம்மியா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவதா வந்து அவர்களுடைய குழந்தைகளுடைய ஃபியூச்சரையோ இல்லைன்னா அவங்களுடைய திருமணத்தையோ இல்லைன்னா அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டையோ நம்ம கையில கொடுக்கும் பொழுது நம்மளுடைய அந்த பிரசன்டேஷனோ இல்லைன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தீர்வுகள் வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கு ஏற்றதாக இல்லை என்றால் நம்ம கிட்ட மக்கள் வரமாட்டாங்க. மக்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கிற திட்டங்களை வாங்குவதில்லை, அவர்களுடைய கஷ்டத்திற்கான தீர்வுகளைத்தான் வாங்குகிறார்கள் என்பது வந்து ஒரு நம்ம வந்து நிச்சயமாக நினைக்கணும். நேற்று நானும் மிஸ்டர் செல்வம் அவர்களும் நேற்று இந்த கிளாஸ்ல சொல்லும்போது மிஸ்டர் துவாரநாத் அவர்கள் ஷேர் பண்ண அந்த இதுதான் அவங்களோட பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய திட்டம் வந்து அவர்களுக்கு சூட்டபிளான திட்டமாக இருந்தால் நிச்சயமாக அந்த திட்டமே அவர்களை சரியாக சென்றடையும் என்பது வந்து அவருடைய வாதம். அதாவது கரெக்டான தீர்வை நம்ம கொடுத்துட்டோம்னா, அவர்களுக்கு தேவைகள் இருக்கும் பொழுது அந்த தேவைக்கு உண்டான தீர்வுக்கு உண்டான திட்டத்தை நாம் கரெக்டாக எடுத்து சொன்னோம்னா அந்த திட்டமே அவருக்கு வந்து பல மடங்கு வந்து பயன்பெறக்கூடிய அளவில் அந்த திட்டமே தன்னை விற்றுக்கொள்ளும், இல்லைன்னா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் அவர்களுடைய பாலிசியாக மாறும் என்று அவர்கள் கூறினார்கள். அடுத்த ஸ்லைடு வந்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னுடைய இது என்னன்னா, இப்போ அந்த இளைஞர்கள் மத்தியில வந்து அதுக்கு அடுத்த ஸ்லைடு வாங்க. இந்த கான்செப்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி இது முன்னாடி சொல்லுது. அடுத்த ஸ்லைடு வாங்க. இது வந்து திரு செல்வகுமார் அவர்கள் ஷேர் பண்ண ஸ்லைடு தான். ஓகே, இதுல நிறுத்திங்க.
இந்த FOMO இன்ட்டு ஜூமோ இது வந்து இப்போதைக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல நமக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இது. ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் வந்து இப்போ வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு ஆக்ட் ஒன்று வந்து பாஸ் பண்ணாங்க. இது வந்து சும்மா ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு ஐ ஜஸ்ட் த்ரோ சம் லைட் ஆன் திஸ் மேட்டர். இதை வந்து நீங்க வந்து மிக திறமையானவர்கள் இதுல வந்து உள்ள போய் நீங்க வந்து நிறைய இது பண்ணிக்கலாம். இந்த FOMO நம்மளுடைய இதுல வந்தது தான் இது. இந்த FOMOன்றது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எப்படின்னா இந்த இளைஞர்கள் மத்தியில எப்படி வந்து ஒரு பயத்தை உருவாக்கி அவர்கிட்ட காசு பறிக்கின்ற கும்பல் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றதுக்காக ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நான் வந்து இது நம்ம மார்க்கெட்டிங் குரூப்ல வந்த ஆர்டிக்கல் தான் இது. நல்ல டீட்டெயில்டா அவர் வந்து எழுதியிருப்பாரு. இந்த ப்ரமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து நம்ம இதுல ஆன்லைன் கேமிங்காக அதை பேன் பண்றதுக்காக, மணி கேமிங் நிறைய இருக்கு, அதே மாதிரி அடிக்ஷன் நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக அதை பேன் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்த பிறகு நம்ம வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து வந்திருந்தது. என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 கோடி வந்து ஒரு ஆண்டு லாஸ்ட் இயர் மட்டும் 22,000 கோடி வந்து இளைஞர்கள் மத்தியில, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இருக்கிறவங்க மத்தியில 22,000 கோடி வந்து நஷ்டமாகி இருக்கு இந்த ஆன்லைன் கேமிங்னால. மற்றும் அந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட சில பொய்யான வாக்குறுதிகளினால வந்து அது வந்து நஷ்டமாயிருக்கு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 45 கோடி இண்டிவிஜுவல்ஸ் வந்து தே ஆர் பிளேயிங் வந்து ஆன்லைன் கேமிங். ஏன்னா செபி என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஈக்விட்டிஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட செபி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 100 இண்டிவிஜுவல்ல வந்து 91 ட்ரேடர்ஸ் வந்து ended with லூஸ் மணி, அதாவது அவர்கள் வந்து நஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் இந்த ஈக்விட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து. கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி தான் சொல்றேன். நீங்க தயவுசெய்து நீங்க முன்னாடியே இங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல ப்ரோக்கரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க, பிளஸ் வந்து ஷேர் மார்க்கெட்ல வெல்வெஸ்ட் நாலேஜ் இருக்கிறவங்க இருப்பாங்க. நீங்க வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஈக்விட்டிஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் செபி ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 100 இன்வெஸ்டார்ல வந்து 91 இன்வெஸ்டார்கள் வந்து நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து ஒரே நாளில் வந்து ட்ரேடு பண்ணி இன்ட்ராடே இதுல வந்து கிட்டத்தட்ட 10 பேர்ல 7 பேர் வந்து மணியை, அதாவது பணத்தை வந்து இழந்திருக்கிறார்கள் என்பதை வந்து அவங்களே செபி ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஃபேன்சிட் ஐபிஓஸ் இப்போ புதுசா வர்ற அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ல வந்து பேக்டு பை வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு கூட தெரியாது. ஆனா வந்து நீங்க வெல்வெஸ்டா நீங்க இதில் இருப்பீங்க. நான் சாருடைய கிளாஸ் வந்து யூலிப்ஸ் தான் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணோம். இந்த வெஞ்சர் கேபிட்டல் பேக்டு பை ஐபிஓஸ் எல்லாமே வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே மேக்சிமம் லூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி செபி ரிப்போர்ட்டே சொல்லியிருக்காங்க. நான்காவதா வந்து இப்ப நான் சொன்னது வந்து ஈக்விட்டிஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து 191 பேர் நஷ்டமடைந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இதுல சேர்ந்து 45 கோடி இண்டிவிஜுவல் வந்து லாஸ்ட் இயர்ல இதுல வந்து நஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து இதை வந்து சோசியல் காசா, சமூக சேவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, இப்ப இங்க வந்து இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி எங்க வந்து வெள்ளூர்ல வந்து இருந்துச்சுங்க. அதை சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8,000 கோடி அவங்க வந்து ஒரு 4-5 கம்பெனிகள் வைத்து கொண்டு கிட்டத்தட்ட 8,000 கோடி. எனக்கு இப்போ நாங்க ரெகுலரா போகிறது அந்த எல்ஐசி பேங்க் இருக்கிற இடம் அங்கதான் இருக்கு. எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. என்னுடைய ஆபீஸும் சர்வீஸ் சென்டரும் அங்கதான் இருக்கு, ஏஜென்ட் சர்வீஸ் சென்டர். இப்போ நான் அந்த லைஃப் பிளஸ் ஆஃபீஸ் வச்சிருக்கிறதும் அங்கதான் இருக்கு. என்னுடைய முகவர்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, சார் லட்சக்கணக்கில் கொண்டு போய் கொடுக்குறாங்க சார் அங்க போயிட்டு இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 8,500 கோடி வந்து இங்க வந்து கலெக்ட் பண்ணாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம டெவலப்மெண்ட் ஆஃபீஸருடைய ஏஜென்ட்ஸுடைய நம்ம ஏஜென்சியே கூட அதில் முகவர்களாக இருந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட கமிஷன் நிறைய கிடைக்குன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு மாதத்திற்கு 8%, 9% வட்டி கொடுக்குறோம்னு சொல்லிட்டுலாம் கோடிக்கணக்கில். நான் சொல்றது வந்து 8,000 கோடி நாங்க மூவ் பண்ற அதே இடத்துல ஒரு 4வது பில்டிங்ல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிளைகளாக திரும்ப வந்து பிரான்ச்சஸா மாறின பிறகு அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு ஆயிட்டு அதை வந்து இன்றைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்தியா இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதனுடைய இவங்கெல்லாம் தலைமறைவாக இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுடைய கூட்டங்கள்ல கூட, நம்ம எல்ஐசி கூட்டங்கள்ல கூட வந்து சொல்லுவாங்க, சார் என்ன சார் உடனே வந்து அவர் வந்து
இந்த எம்ஜி கார்லாம் வாங்கிட்டாரு ஒரு ஏஜென்ட்டு, இன்னொரு ஏஜென்ட் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் 1.5 கோடி கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எதை செய்தாலும் முறையாக செய்வது என்பது நம்மளுடைய பழக்கத்திலே இருப்பது. அதனால வந்து அதற்கு பிறகு அது வந்து ஒரு ஃபேக் கம்பெனின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னமும் அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் துபாயில இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம இதுக்கு இப்போ ஒரு என்னுடைய பக்கத்து சீட்ல இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸருடைய சிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் போட்டுட்டாங்க அதுல. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு 10 லட்சம் 15 லட்சம். நம்ம கேட்கும்பொழுது 1008 கேள்விகளை கேட்கிறவர்கள் வந்து ஒரு மாதத்திற்கு 8% வட்டி 9% வட்டி தரேன்னு சொல்லும்பொழுது அவங்கள வந்து ஈஸியா வந்து அதுக்கு அட்ராக்ட் ஆயிடுறாங்க. கடைசியில அந்த பணமும் வருவதற்கான கிட்டத்தட்ட இங்க வந்து காவல்துறையை சேர்ந்த நண்பர்களே கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரி வேலூரை சார்ந்த அந்த இது வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இது வந்து எப்படின்னா இன்றைக்கு வந்து ஆன்லைன் அந்த சோசியல் மீடியா ரொம்ப பலமாக இருக்கிறதுனால் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏமாற்றுறதும் ஆக்டிவா இருக்கிறது தான் இந்த ஆர்டிகல் அவர் சொல்றாரு. அவர் சொல்றது என்னன்னா, பழைய காலத்துல வந்து ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி முன்னாடிலாம் இப்ப பேர்லெஸ்ன்னு இருந்தது. இப்ப இங்க வந்து வேற சில கம்பெனிகள்லாம் இருந்தது நாங்க வரும்பொழுது. அவங்கள வந்து மக்களிடத்துல பணத்தை சேர்க்க ஒரு பணத்தை ஒரு 10,000 ரூபாய் அவங்க கிட்ட வாங்கணும்னு சொன்னா ஒரு மீட்டிங் பண்ணணும், இல்லைன்னா அவங்க வீட்டுல கூட்டு போய் உட்காரணும், அவங்க கிட்ட இருந்து பணம் கலெக்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி தேவைகள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து இந்த இதெல்லாம் இல்லாம சோசியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சரை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன எதுக்காக இந்த ஐபிஓஸ் வந்து ஃபேன்சிடு ஐபிஓஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இந்த படம் நல்லா இருக்கு அந்த படம் நல்லா இருக்குன்னு நமக்கு வீடியோல யூடியூப் போடுற இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரியே வந்து இந்த இளைஞர்களை ஜென்சி மற்றும் இந்த மில்லினியல்ஸர்களை கவர் பண்றதுக்காக ஒரு இன்ஃப்ளூயன்சர்கிட்ட பணம் கொடுத்துட்டு இந்த ஐபிஓ பத்தி அதிகமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இது நஷ்டம், இந்த லாபம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க. இப்ப அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆப்ல இந்த இதுல போங்க, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதுல இந்த அளவுக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவலை கொடுப்பதனால வந்து இந்த 22,000 கோடி அளவுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்குது. அது மாதிரி ஆன்லைன் கேமிங் வந்து கிட்டத்தட்ட 45 கோடி மக்கள் வந்து அதுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது வந்து இங்க வந்து இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்ன்றதுதான் இதுல அவங்க வந்து இது தீர்ப்பதற்கான ஒரு 4 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு, கவர்மெண்டே அதை வந்து தடை பண்ண வேண்டும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இப்ப நம்ம வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு நம்ம யோசிக்க முடிஞ்சோம்னா, இவங்க கிட்ட தான் பணம் நிறைய இருக்கு. இப்ப இன்றைக்கு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே எனக்கு வந்து நம்ம போய் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு, நான் போட்ட பணத்தெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா திரு கோபிநாத் சார் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட யார் யார் பயன்பெற்றாங்கன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் வெளியே போறாங்க, நிறைய பேர் உள்ள வராங்க, அதனால வந்து இத்தனை கோடி மக்கள் அங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி தெரியுது. யாருக்கு நஷ்டமாச்சு யாருக்கு லாபம் கிடைத்தது என்பதற்கான அந்த ஆதாரம் எதுவும் கிடையாது. ஆனால் நம்முடைய திட்டங்களில் இருக்கக்கூடிய நம்ம ஈவன் யூலிப் எடுத்துட்டாலும் கூட ஒரு 10 வருடத்திற்குள்ளாக நம்முடைய கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து நல்லா இருக்கு. என்டோமெண்ட் பாலிசி மற்றும் இந்த யூலிப் சார்ந்த திட்டங்கள் வந்து மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க. அதே மாதிரி இதுல வந்து இப்ப இந்த சோசியல் மீடியால என்ன ஒரு ப்ராப்ளம்னா, யாராவது ஒருத்தர் இப்போ நான் ஊருக்கு போறேன், நான் வந்து ஃபாரின் கண்ட்ரி விசிட் போறேன், ஃபேமிலியோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா உடனடியாக, அதாவது இந்த கேமிங் மட்டும் இல்லைங்க, இவர் வந்து வீடு கட்டணும், கார் வாங்கணும், அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு போனால் பரவாயில்லை. ஆனால் நான் வந்து மொபைல் வாங்கணும், சுற்றுலா போகணும் அப்படின்றதுக்காக லோன் வாங்குற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப பெருகிட்டாங்க. அதுவும் வந்து இன்னைக்கு வந்து பெரிய கேமிங்காக நான் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த இதை வந்து நம்ம வந்து நான் பார்த்து கொண்டு இருக்கும் போதே இந்த மொபைல் வாங்க, சுற்றுலா போங்க, அவசரமாயிடுச்சுன்னு ஒரு இது வந்தது. ஸோ அதை தான் நான் கட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கு நம்ம மில்லினியல்ஸ்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஒரு 35-40 வயதுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. நம்ம அப்ரோச் பண்ணும்பொழுது அவங்க வந்து வித்தியாசமான பதில்களை சொல்றாங்க. இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் வந்து வேற இதுல பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை வந்து தவறாக பயன்படுத்தி நீங்கள் இதை மூலதனம் பண்ணனா நஷ்டமாயிடுங்கன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இதை பண்றாங்கன்றது நம்ம வந்து நம்ம நெருங்கிய சகோதரர்கள் அவங்களை வந்து நஷ்டப்படாம இருக்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுடைய, ஏன்னா இவங்களும் போன கூட பேச மாட்டாங்க எப்பயுமே அவங்க வந்து எப்பயுமே மொபைல்ல தான் இருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க.
ஆனா நம்ம முகவர்கள் வந்து என்னுடைய முகவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து அவங்க ஃபாதர் மதர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க எப்போ வராங்க, ஃபாரின்ல இருந்தாலும் கூட எப்போ வராங்கன்னு கேட்டுட்டு அவர்களை கேட்டுட்டு அந்த பேசுறதே வந்து துணியே வந்து ரொம்ப எக்ஸலண்டா பேசுவார். எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியாமா, தூங்கிட்டு இருந்தியாமா, நான் நாளைக்கு வரலாமா, பர்மிஷன் கேட்டு தான் போவார். அவருக்கு கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அந்த கேலக்ஸி கிளப் மெம்பர். அவரு என்னன்னா அந்த பொலைட்டா பேசி அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி, அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயசு, ஆனா வந்து அந்த 22 வயசு 23 வயசு பையன்கிட்ட அந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி பேசி நிறைய பாலிசிகள் வாங்கியிருக்காரு. இப்போ லாஸ்ட் இயர் கூட ஒரு 30 lakhs பாலிசி, நம்ம ஜீவன் உற்சவ் பாலிசி தான் வாங்கினார், ஒரு 6 lakhs பிரீமியத்துல. ஆனா அந்த அளவுக்கு நம்ம முகவர்கள் வந்து திறமையானவர்கள். ஸோ இதை வந்து ஒரு மெசேஜ் ஐ ஜஸ்ட் த்ரோ சம், அதுல வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா இது வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதற்காக சொல்றேன். செல்வம் சார், இது முன்னாடி ஸ்லைட் போங்க. ஓகேவா? ஓகே. இதுல வந்து இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ அவங்க செல்வகுமார் ஷேர் பண்ண அதே ஸ்லைடு தான் நான் இங்கேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப எல்லாரும் அந்த லேடிஸ் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சுமங்கலியா போயிடணும். அதே மாதிரி வந்து இவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஜென்ஸ் வந்து நான் வந்து சுமை இல்லாம போயிடணும். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த இதுதான். இதுல வந்து அந்த சர்வே என்ன சொல்றதுன்னா 2050 இன்றைக்கு 10 கோடியாக இருக்கக்கூடிய அந்த முதியோர்கள் வந்து 30 கோடியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பாப்புலேஷன் இன் இந்தியா, அந்த எல்டர்லி பாப்புலேஷன் இந்தியா இப்ப இருக்கிறத வந்து மெக்சிகனுடைய பாப்புலேஷன், மெக்சிகோவுடைய பாப்புலேஷன் ரஷ்யாவுடைய பாப்புலேஷனை விட தாண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து யூஎஸ் பாப்புலேஷனோட 2050 தாண்டிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப இதுல என்ன ஒரே ஒரு இதுனா, இன்றைக்கு 10 கோடி முதியவர்கள் இருக்கிறார்கள். 10 கோடி முதியவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி வந்து பெண்கள், ஒரு 5 கோடி வந்து ஆண்கள். இப்ப நம்ம முன்னாடியே இந்தியாவில் வந்து 76% ஆண்களுக்கு சரியான ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன் சொல்ல, அதாவது சரியான ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவங்களுடைய நிதிநிலையை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் திட்டமிடவில்லை என்றதை வந்து ஒரு சர்வே சொல்லுது. அது மீதி இருக்கிற 74% தான் அவங்க வந்து சரியாக திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஒண்ணு கவர்மெண்ட், மற்ற இதுல வேலை செய்யறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்ப அதற்கு மேல இவங்க வந்து எல்டர்லி பீப்புள் ஒரு 30 கோடி வந்தாங்கன்னா நமக்கு வந்து இது வந்து 2050. ஆனா இது வந்து ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்திட்டோம்னா இன்றைக்கு வந்து இப்போ 2050 இவங்க வந்து 60 வயதை தொடுவார்கள் என்றால் இப்போ வந்து ஒரு 35-40 வயதுல இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவங்க கிட்ட நம்ம வந்து ஜீவன் உற்சவ் பாலிசி மாதிரி, ஜீவன் உமங் பாலிசி மாதிரி நம்ம ஏதாவது சிறப்பாக பேசி அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு அந்த பாலிசி திட்டமிடுதலை கொடுத்தோம் என்றால் 2050 வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாம ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கான நன்மையை வந்து நம்ம அவங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இப்ப நீங்க வந்து இந்த நான் இப்போ பார்த்தல ஆசீர்வாதம் நானா நானே, இப்போ இவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ ரிட்டையர்டு பர்சனு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ன்றதை விட்டு வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து 30 லட்சம் 40 லட்சம் இருக்கிற அந்த ஒரு ஃபிக்ஸடா நம்ம வந்து போட்டுட்டோம்னா அவங்க வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டில இருந்து ஃபுட்டு ஷெல்டரு எல்லாமே வந்து அவங்களே தராங்கன்னு சொல்லிட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி வந்து நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அவங்க பசங்க வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணிட்டு அவங்க பசங்களை வந்து ஃபாரின்ல படிக்க வைக்கணுன்றது இல்லை ஃபாரின்ல இருக்கணுன்றது வந்து ஒரு ஆம்பிஷனா இருந்தாங்கன்னா 25 வருடங்களுக்கு பிறகு நீங்க வந்து ஒரு உமங்லயோ இல்லைன்னா உற்சவ்லயோ வந்து நம்ம பாலிசி எடுத்துக்கிட்டோம்னா, ஃபிளெக்ஸி ஆப்ஷன்ல எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம கோடிக்கணக்கில் நம்ம எடுத்து இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு இன்வெஸ்ட் பண்றதோ இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில போய் ஜாயின் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்பாக இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்டாக இதை பேசுவதற்கான வாய்ப்பு. இதற்கு முன்னாடி ஸ்லைடுக்கு போங்க சார். சொல்லுங்க சார். சார் சவுண்ட் பரவாயில்லையா, கேக்குதா? கிளியர் தானே? ரைட். இப்போ நான் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இதை நம்ம போடவில்லை என்றால் நாம வந்து இதை மிஸ் பண்ணிடுவோமோன்ற அந்த, ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த ஆன்லைன்ல 2 GB அந்த இது இருக்குன்றதுக்காக நைட்டு தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு எதையாவது படம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். அந்த 2 GB வேஸ்டா பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அந்த படம் பார்க்குற மனநிலைமையில் தான் இருக்கிறாங்க. எப்பயுமே வந்து அந்த மொபைலோட இருக்கிறது, ஃபேமிலியோட பேசுறது இல்லை. இப்போ நேபாளில் நடந்த நிலத்துக்கு அப்புறம் ஒரு இவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு எக்ஸ்பெக்டட் கேட்குறாங்க, இப்போ ஜென் ஜி பசங்களுக்கு நீங்கள் என்ன, ஜென் ஜெட் இருக்காங்க இல்லையா,
ஒரு 13 வயசுல இருந்து 27 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பசங்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்றீங்க என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கும்பொழுது அவர்கள் வந்து அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட பேசணும். இது வந்து நம்ம முகவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான திறமை. முகவர்கள் நம்மளும் நீங்களும் நம்மளை பார்த்தோம்னா யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் போய் பேசிடுவோம். ஃபேஸை பார்த்தோம் இது பண்ணல, பேசணும்னு நினைச்சோன்னா நம்ம வந்து கையை கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு பேசிட்டு வந்துருவோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இன்றைய இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களிடம் எங்க பாக்குறாங்களோ அவர்களிடம் பேச வேண்டும், அவங்க பேசினாவே கற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற மாதிரிதான் அந்த எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் நேற்றைய இந்த கூட்டங்கள்ல வந்து நேற்று எங்களுடைய அந்த ட்ரைனிங் சென்டர் மிஸ்டர் செல்வம் கூட அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வையா ட்ரைனிங்ல வந்து மிஸ்டர் துவாரநாத் ரிட்டையர்டு ஆர்எம் ஐடி அவர்கள் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து இதை வந்து கான்செப்ட்ஸா சொன்னோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நபர்களுடைய தேவைகளும் மாறுபடுது. இப்ப நம்ம வந்து எல்லா திட்டங்களையும் எல்லா தேவைகளையும் ஒரே ஆள்கிட்ட போயிட்டு நம்ம சொல்ல முடியாது. இல்லைன்னா நான் விரும்புகின்ற தேவைகளை நான் எனக்கு பிடித்த திட்டங்களை போயிட்டு ஒரு நபரிடம் பேசுவது என்பது வந்து முடியாது. ஆனா இது வந்து நான் ஒரு சில இதுல நான் எடுத்தப்போ இந்த கான்செப்ட்ஸ்ன்றது வந்து ஒரு சில கான்செப்ட் வழியாக நம்ம செயல் பண்ணோம்னா ஒரு செல்லிங்ன்றது வந்து ஈஸி, ஒரு திட்டமிடுதல் வந்து ஈஸியா செயல்படலாம் அப்படின்றது. இப்போ இந்த ஃபேமிலி செக்யூரிட்டி, ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன்ஸ், அதே மாதிரி வந்து எஜுகேஷன், மேரேஜ் ஃபார் சில்ட்ரன்றது வந்து நம்ம முன்னாடியே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற கான்செப்ட்ஸ். இதுமே அது இல்லாம இப்போ வந்து நம்ம ஜீவன் உமங் வந்துட்ட பிறகு ப்ராப்பர்ட்டி ஆர் கிராஷ் ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி நீங்க அதுக்கு வந்து அந்த மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ், ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ், இல்லைன்னா நீங்க வந்து ஸ்டாம்ப் டியூட்டிஸ் இல்லாம நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு ஜீவன் உமங் மாதிரி பாலிசிகள் வந்து ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா கேஷ் ப்ராப்பர்ட்டி, நம்மளது எல்லாமே கேஷ் ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேஷ் இஸ் த கிங்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க கோபிநாத் சார் சொல்லும் போது கேஷ் இஸ் த கிங், அந்த அசெட்ஸ் ஆர் இன்டர்மீடியரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கேஷை கொடுத்து ஒரு அசெட் வாங்குறோம், அந்த அசெட்டை திரும்பி வந்து நம்ம கேஷா மாத்தணும்னா அதை வந்து திரும்பி விற்கணும். ஸோ கேஷ் இஸ் த கிங். கேஷா எந்த பொருள்லாம் கிடைக்குதோ அதுக்கு வந்து மதிப்பு அதிகம். மற்றபடி நீங்க வந்து அசெட்ஸ் இருக்கிறத வந்து ஒரு சமயம் விற்கலாம், விற்காம போகலாம். இப்போ கோல்டோ இல்லைன்னா வேற இடமோ நீங்க வீடோ வாங்கினீங்கன்னா அதை விற்பதற்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் இல்லை. அதே மாதிரி வந்து கேஷா இருக்கும் பொழுது ஒரு குடும்ப தலைவருக்கோ தலைவிக்கோ வந்து உடனடியாக பயன்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவே அசெட்டா இருந்தாலோ இல்லை ஒரு நகையாக இருந்தாலோ ஒரே ஒரு கையெழுத்துல அது மகனுக்கோ மகளுக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லுவது மிக மிக அவசியம். இப்ப வந்து அந்த பென்ஷன் என்கின்ற அந்த ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன்ஸ்ல வந்து எல்லாருமே எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. சார்ந்த நம்ம குடும்பங்கள்ல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாமே அவங்களுடைய மனைவிக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்புறம் இல்லை அவருடைய லைஃப் டைமுக்கு அப்புறம் அந்த ரிட்டையர்மெண்ட்ல ஒரு போர்ஷன் வந்து அவங்களுடைய மனைவிக்கு போகும். அந்த குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர குழந்தைகளோட அவங்களுடைய இதோட சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த கணவர் இறந்த பிறகு அந்த கிடைக்கக்கூடிய வருவாயினால இவர்கள் வந்து இருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து சொல்லி நிறைய சேல்ஸ் பண்ணியிருப்போம். ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம இதை சொல்லி சேல்ஸ் பண்ணியிருப்போம். இப்ப நம்ம குடும்பங்கள்லயே நீங்க நிறைய இந்த நேரடியான நம்ம பார்க்கக்கூடிய கதைகள் நிறைய இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லி இதெல்லாம் நீங்க திறமையா செய்து கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் உங்களை நினைவூட்டலுக்காக நான் இதை சொல்லிடுறேன். அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிளையே நம்ம எடுத்து சொல்லிக்கிறோம். இவங்களுக்கு பென்ஷன் இருக்கு, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு பென்ஷன் இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுனால டைரக்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுடைய வாய்ப்புகள் இருக்கு அந்த பார்ட்டிஸ்டை கேன்வஸ் பண்ணும்பொழுது. ஸோ இந்த வெல்த் ப்ரொடெக்ஷன், ஃபியூச்சர் இன்கம், பிஸ்னஸ் கார்பஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி கார்பஸ், இன்னைக்கு வந்து உங்களுடைய நான் இந்த கான்செப்ட்ஸ் எடுத்துட்டு நான் என்னன்னு சொன்னேன்னா இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அது சொல்லும் பொழுது இவங்க வந்து ஒரு கேட்சியான ஏதோ ஒன்று சொல்லி தானே அவங்க இது பண்றாங்க. ஸோ நம்மளும் வந்து நம்ம முகவர்கள் வந்து மிக திறமையானவர்கள். ஏன்னா நான் ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பாறாங்கல்லே இந்த நார் உரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு திறமையானவர்கள். ஏன்னா எனக்கு வந்து இன்றைக்கு நான் வந்து இந்த 35 வருடங்களா இருக்கின்றன நம்ம முகவர்கள் செஞ்சு கொடுத்ததுதான். ஒரு ட்ரெயின் டிக்கெட் வேணும்னா உடனே ஒரு ஃபோன் அடிச்சா போதும், உடனே அங்கேருந்து சார் என்னுடைய கஸ்டமர் இருக்கிறாங்க,
ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஒன்று எஸ்டிஎம்ஏ சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி வந்து ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, நமக்கு வந்து சார் போகணும் அப்படின்னா உடனே ஒரு முகவர் வருவாரு, அவர் போவாரு, அங்கிருந்து அந்த ட்ரெயின்ல சொல்லிவிட்டு போவார். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு பெரிய அந்த இன்ஃப்ளூயன்சியல் பீப்புள் நம்ம முகவர்கள். ஸோ அவங்க வந்து அந்த மற்றவர்களுக்கு அந்த பலனை தருவதற்காக நம்ம வந்து எல்லாருமே வந்து அந்த முழு முயற்சியாக நம்ம அதை செய்து கொண்டுட்டு தான் இருக்கிறோம். நம்ம வந்து இதுல வந்து இந்த கான்செப்ட்ஸை நம்ம கையில் எடுத்து ஒன்லைனரா அவங்களுக்கு சொன்னோம்னா, ஒன்லைனரா திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, நான் இதற்குண்டான இந்த கான்செப்ட் போட்டு இப்ப ஃபேமிலி வேர்ல்டு டூர் கார்பஸ்னா ஒரு ஐடி பையன்ட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க வந்து ஒரு வேர்ல்டு டூர் போறதுக்கு ஒரு 20-25 lakhs வேணும், இல்ல ஒரு 50 lakhs வேணும்னா இன்றைக்கு இவ்வளவு பாலிசி எடுத்துட்டு இந்த பாலிசியில நீங்க போடுங்கன்னு நம்மளால பேச முடியும். அது மாதிரி இப்போ ஐடி பீப்புள் எல்லாமே என்னன்னு சொல்றாங்கன்னா எர்லி ரிட்டையர்மெண்ட் வரணும். ஏன்னா நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு 10-15 இயர்ஸ்க்கு மேல அப்புறம் போர்ன் அவுட் ஆயிடுவாங்க, அவங்களால தொடர்ந்து செய்ய முடியாது. அந்த மாதிரி டைம்ல அவங்க வந்து எர்லி ரிட்டையர்மெண்ட் வந்துட்டு வேற இதுல வந்து அவங்க தங்களோட டைவர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம வந்து ப்ரொஃபஷனல்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்புகள் நம்மகிட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்போ என்னுடைய பிரதருடைய டாக்டர் வந்து இப்போ யூகே போனாங்க, கிட்டத்தட்ட 30 lakhs வந்து அவங்களுக்கு செலவாச்சு. இப்போ நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம முன்னாடியே இதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறோம். அதற்குண்டான திட்டங்களை சரியாக அவர்களிட திட்டமிட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இதுக்காகன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பவுஸ் பெனிஃபிட்ஸ் தான் நான் இப்ப சொன்ன மாதிரி 30 கோடி இது வந்து அந்த வயதானவர்கள் வந்து 2050 30 கோடி ஜனங்க இருக்க போறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிறகு உங்க மனைவிக்கு ஒரு தொடர்ந்த வருமானத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஸ்பவுஸ் பெனிஃபிட் போட்டிருக்கோம். அதே மாதிரி டிசபிலிட்டி கார்பஸ் இந்த இடத்துல வந்து நான் சொல்லும்போது மெடிக்கல் எமர்ஜென்சி கார்பஸ் வந்து இப்ப 4 மேஜர் டிசீஸ், அதாவது ஹார்ட் அட்டாக்கு, அதே மாதிரி பேரலிசிஸ் ஸ்ட்ரோக்கு, அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கிற 4 மேஜர் டிசீஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது சுவாகா பண்ணிடும், சுரண்டிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதற்கு உண்டான நான் வந்து ஒன்லைனர் பார்க்கும்போது நம்ம இதுல வந்து மேஜிக் அந்த நம்மளது இந்த நம்ம ஃப்ரீ ஆப்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய ஃப்ரீ இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் ஆப்லேயே வந்து எக்ஸலண்டா அதுல வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அதுல வந்து அந்த இதெல்லாம் கூட எடுத்திருந்தேன். கொஞ்சம் நிறைய இந்த ஸ்மார்ட் ஆல் இன் ஒன் கால்குலேட்டர்ல கூட நம்ம வந்து நிறைய ஸ்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கஸ்டமரை பார்க்க போகும்போது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி தான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு சிறிய கஸ்டமரோ பெரிய கஸ்டமரோ, இப்போ நேற்று அட்டன் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் என்ன கிடைச்சதுன்னா, ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க ஒரு 10,000 ரூபாய், அதாவது லீப் ஃப்ராக் மெத்தட்ன்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதாவது ஒரு 10,000 ரூபாய் ப்ரீமியம் ஆனுவல் ப்ரீமியம் நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க, அதாவது அவர்கிட்ட வாங்கலாம், இல்ல 1 lakh ப்ரீமியம் வந்து அவர்கிட்ட வாங்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தோட நீங்க போறீங்கன்னா 10 டைம்ஸ் உண்டான ஒரு ப்ரிப்பேர்ட்னஸோட நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சார் சொன்னாங்க. இப்ப 10 டைம்ஸ்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் ப்ரீமியம் வாங்குவதற்கான ப்ரிப்பேர்ட்னஸோட நம்ம போகணும். ஒவ்வொரு கஸ்டமரையும் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம பண்ணோம்னா, கொஞ்சம் ப்ராஜெக்ட் மாதிரின்னா அதற்கு உண்டான திட்டமிடல் அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது தான். நம்ம திட்டமிடுதல் வந்து முன்பே வந்து அதற்கு உண்டான அவருக்கு ரிலவெண்டா சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஸ்லைடு, அதற்கு உண்டான அந்த பிரிண்ட் அவுட்டு. இப்போ இப்ப என்னுடைய முகவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் போய் சந்திக்க ஒரு 10 மினிட்ஸ் அடுத்த டிஸ்பிளே தானே இருக்கு. 10 மினிட்ஸ் தான் இருக்கா? ஆமாண்ணே. சரி சரி, நான் முடிச்சிட்டேன். 2 ஸ்லைடு தான் இருக்கு. சரி. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதற்கு உண்டான அந்த இதுல வந்து நான் அதுல ஸ்மார்ட் ஆல் இன் ஒன் கால்குலேட்டர்ல வந்து நிறைய அந்த ஸ்லைட்ஸ் இருக்கு. அதுல ஒரு இது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஏடிஎம் மிஷின் உங்ககிட்ட இருந்தா நீங்க இன்சூரன்ஸ் போட்டு போறீங்களா? அதுக்கு நீங்க வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி உங்க வீட்டுக்கு, ஸோ ஏடிஎம் மிஷினுக்கே நீங்க இன்சூரன்ஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு நீங்க இன்சூரன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லைடு. அதாவது நம்ம அதை வந்து நம்ம ஒன்லைனரா மாத்தி கூட நம்ம அவங்களுக்கு சொல்லிக்கலாம். அதே மாதிரி கிரிக்கெட் விளையாடும் பொழுது நீங்க கேப் போட்டுக்கிட்டீங்கன்னா 20% விஷன் வந்து உங்களுக்கு வந்து மறையும். அதே மாதிரி ரன்னிங் ஸ்பீடு வந்து 30% குறையும் பேட் கட்டிட்டா, இருந்தாலும் அதை போட்டுட்டு தான் அவங்க வந்து செய்யறாங்க. அதே மாதிரி வந்து இன்சூரன்ஸ்ன்றது வந்து கிரிக்கெட் விளையாட்டுல அந்த கேப்பும் இதுவும் மாதிரி, ஹெல்மெட்டும் அந்த இதுவும் மாதிரி, இது உங்களுக்கு தேவையான ஒன்று அப்படின்ற மாதிரி போட்டுருப்பாங்க. அதுல அந்த இதுல நிறைய எழுதலான்னு பார்த்தா உங்களுக்கு சொல்றதுக்காக நான் நீங்களே கூட அதை பார்த்து கொள்ளலாம். அடுத்த ஸ்லைடு வந்துருங்களா. இது வந்து சும்மா கான்செப்ட்ஸ். இதுல வந்து ஸ்கீம்ல வந்து ஒரு ஒன்லைனர் வந்து ஒவ்வொரு ஸ்கீம்லயே வந்திருக்கிறாங்க. ஒரு கடைசியாக நம்ம இதோட முடிச்சிடலாம்.
இது வந்து ஒரு யோசிச்சு ஏன்னா அதுதான் இப்போ இவங்க வந்து ஒரு மன்னருடைய அவைக்கு, ஒரு நிசாமுடைய அவைக்கு வந்து ஒருத்தர் போறாரு, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அவரை போய் நிசாமை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மறுக்கப்படுகிறது. அவர் வந்து இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல படிச்ச கதை தான், நீங்களும் இதை படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அட் த காஸ்ட் ஆஃப் ரெப்புடேஷன் நான் வந்து அதை திரும்பவும் சொல்றேன். ஏன்னா நமக்கு வலியும் வேதனையும் அதிகமாக இருந்தால் வெற்றிகள் அதிகமாக இருக்கும் என்பதற்காக ஒரு உதாரணமாக இது சொல்லப்படுகிறது. இது வந்து இவர் வந்து போய் நிக்கிறாரு. அவர் வந்து திரும்பி திரும்பி சொல்றேன், இவர் வந்துகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த நிஜாம் என்ன பண்றாரு, அவர் என்னன்னா அவர் வந்து ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதற்காக நிதி கேட்பதற்காக நிஜாமிடம் வருகிறார். அதனுடைய அவைக்கு போறாங்க, அந்த அமைச்சரவைக்கு போறாங்க. நிஜாம் உட்காந்துருக்காரு. என்னன்னு கேட்கிறாரு. என்னுடைய பல்கலைக்கழகத்துக்காக நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறாரு. இந்த நிதி உதவின்னு சொல்லிட்டு அவர் ஷூவை கைட்டு அவருடைய தூக்கி அடிக்கிறாரு. அவரு பிடிச்சிடறாரு, ஷூவை பிடிச்சிடறாரு. பிடிச்சிட்டு வலியும் அவமானமும் அவருக்கு அதிகமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் அவரை திருப்பி திருப்பி அனுப்புறாங்க. இருந்தாலும் இந்த தடவை அவமானம் அதிகமாக இருக்குது. அவமானம் அதிகமாக இருந்தாலும் கூட இது எனக்கு வந்த அவமானம் இல்லை, நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கு தானே அவருக்காக வந்தோம்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வாய் தான் உனக்கு நிதின்னு சொல்றாரு. போயிடுறாரு. போயிட்ட உடனே வெளியே போன உடனே ஒரு கூச்சலும் குழப்பமாக இருக்கிறது. ஒரு அமைச்சரை அனுப்பி நிஜாம் சொல்றாரு, பார்த்துட்டு வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது, பார்த்துட்டு வந்து அவர் சொல்றாரு, ஐயா என்ன பண்றாரு, ஏன் ஒரே கூச்சலா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஐயா அவர் வந்து உங்களுடைய ஷூவை ஏலம் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாரு. ஏலம் போட்டுட்டு இருக்காரா? அப்ப என்ன நிறைய போகுதா பாருங்கன்னு. நீங்க வேற யாருமே வாங்கலீங்க, அது வந்து 10 அணாக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அது ரொம்ப, நம்ம ஷூ வந்து 10 அணாக்கு போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும், அதனால இது நல்லா இருக்காது, நீயே ஏலத்துல எடுத்துன்னு சொன்ன பிறகு அந்த அமைச்சர் வந்து அதை போய் 50 லட்சம் கொடுத்து ஏலத்துல எடுத்து விடுகிறார். 50 லட்சம் எடுத்த பிறகு நேரா அந்த இவர் வந்து உள்ள வந்துட்டு, சார் இது வந்து பாதி பில்டிங் கட்டுறதுக்கு இந்த பணம் போதும், மீதி பில்டிங் கட்டுறதுக்காக இன்னொரு ஷூவை எப்ப கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த நிஜாம் வந்து அதை பார்த்துட்டு, சரி சரி வாங்க நானே ஃபுல்லா வந்து இந்த இதை கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் வந்து இதை வந்து அந்த இதுல இருக்கிறது, நம்ம கூகுள்ல இருக்கு. அவர் வந்து இந்த ஆனரபிள் மதன் மோகன் மாளவியா, அவன் அந்த நிசாம் தான். இந்த நிசாம் ஒரு நிசாம் உண்மைதானா இந்த கதைன்றதாக கூகுள்ல ஸ்க்ரால் பண்ணி பார்க்கல. அது வந்து காசி பனாரஸ் யூனிவர்சிட்டி அதற்காக இந்த இதை கொடுத்துருக்கேன். ஸோ நமக்காக இல்லைனாலும் இந்த சோசியல் சர்வீஸ்க்காக நம்ம வந்து இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி வந்து 2050 30 கோடி மக்கள் வந்து முதியவர்களாக ஆக போகிறார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து நம்ம வந்து நம்ம முகவாண்மையை பயன்படுத்தி, அதே மாதிரி இப்ப நீங்க வந்து இந்த இதெல்லாம் பெனால்டி எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய இதுல வந்து பெனால்டி எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய கம்பெனிகள்ல வந்து ஐஆர்டிஏ வந்து நிறைய பெனால்டி கொடுத்துருக்காங்க. எல்ஐசியை பத்தி அதுல எதுவுமே இருக்காது. ஈவன் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி எல்லாருமே பெனால்டி போட்டிருப்பாங்க. ஸோ மிஸ்செல்லிங் வந்து நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்ல நடக்குது. அதையே நம்ம வந்து முகவர்கள் வந்து நம்மை சுற்றி இருக்கிறவங்களை நம்ம தொடர்ந்து போனோம்னா அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து எக்ஸலன்ஸ் இஸ் நாட் ஏ ஸ்கில், இட்ஸ் அன் ஆட்டிடியூடு. அதாவது என்னுடைய வாழ்வின் உச்சத்தை அடைய வேண்டும், நான் வந்து அடைய வேண்டும்னா நம்ம வந்து நம்ம தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் தன் வாழ்நாள் உச்ச அந்த வணிகத்தை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பக்குவம் என்பது அறிவினால் வரக்கூடியதல்ல, அது வந்து நாம் வாங்கும் அடிகளால் வரக்கூடியது என்று கூறிக்கிட்டு, மனதின் வலி உங்களை வலிமையாக்குகிறது, கண்ணீர் உங்களை தைரியசாலியாக மாற்றுகிறது, தோல்வி உங்களை முன்னேற செய்கிறது, கடந்த காலத்திற்கு நன்றி, வளமான எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணப்படுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூடா. You can stop share, sir. Selvam, sir. ஸ்டாப் பண்ணல சார். Thank you so much, Mr. Ilango, sir. I liked the way in which practically இதுல மெயினா கடைசியில் ஒரு கான்செப்ட்ஸ் காமிச்சிங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான், தட் இஸ் த நட்ஷல். என்னோட நாலேஜுக்கு ஐ வுட் லைக் டு சம்மரைஸ், யூ ஹேவ் டு செல் ஒன்லி த கான்செப்ட்ஸ், நாட் த ப்ராடக்ட்ஸ் சொல்றாங்க இல்லையா? அதை வித்தா போதுமானது, ரைட்டா? அது மிச்சதெல்லாம் எக்கானமி பத்தி யூ ஹேவ் கிவன் லாட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ், நோ டவுட் அபவுட் தட். அது எந்த அளவுக்கு எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க தெரியல. எனிவே, தேங்க்யூ ஸோ மச். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யர் டைம். ஃப்ரெண்ட்ஸ், டுடே பீயிங் delayed because beginning max 5 minutes we will finish. I would request one of the hosts take control and give chance to the participant who raise hands, either Mr. Selvam or Mr. Anguraj, whoever it is. But யாரை ஒருத்தர் பண்ணுங்க, பார்த்துக்கோ.
ராமூர்த்தி அண்ணா. வணக்கம் வணக்கம் சார். இளங்கோ சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப சிறப்பா எடுத்தீங்க, அருமையா இருந்துச்சு கிளாஸ். கண்டினியூஸா நான் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் கேட்டிருக்கிறேன். நன்றி நன்றி. ரொம்ப அருமை அருமை, ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேலிட் பாயிண்ட்ஸுங்க. இட்ஸ் சூப்பர். ஐ வாண்ட் டு பிகம் ஏ கார்பரேட் கிளப் மெம்பர். ப்ளீஸ் கைட் மீ. சார் நீங்க முன்னையே வந்து சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்கறீங்க பாக்குறீங்களா? இதுதான் அந்த கார்பரேட் குழுவுக்கான ஃபர்ஸ்ட் படி. நீங்க வந்து என்றைக்குமே கேட்பதற்கு தயங்குவதில்லை, அதே மாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கும் தயங்குவதில்லை. பதில் உங்ககிட்டே தான் இருக்கு. எப்படி கார்பரேட் கிளப் ஆகலாம்ன்ற பதிலுக்கு நிறைய நீங்க வச்சிருக்கீங்க. என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கிறவர் நீங்க. நம்ம வந்து கண்டிப்பாக இங்க வந்து வாக்கிங் போகும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல சார். நண்பர்களே, வேற யாராவது பேசணுமா? we have another 4 minutes, you can talk. சுமதி மேடம் கொடுங்க. பேசுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் உங்க ஸ்லைடு எல்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப வேல்யூபிளானதுங்க சார். அத உங்களுக்கு நல்ல இதா ஷேர் பண்ணி விடுங்க சார். நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேங்க சார். இது மாதிரி பெரிய லெவல்ல நீங்க அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க சார். வலிய மறந்து உச்சத்தை தொடுறதுதான் சார் ஏஜென்ட்டோட கான்செப்டே. அதனால வந்து நீங்க ஸ்லைட் எல்லாம் ரொம்ப வேற லெவலா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ சார். கிளாஸும் வந்து ரொம்ப நல்லா எடுத்தீங்க சார். நான் இன்னொரு தடவை யூடியூப்ல போட்டு பார்த்து பண்றேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சங்கர சுப்பிரமணியன் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். வணக்கம். டி குரூப்புக்கு ரொம்ப நன்றி சார். வந்து இன்னைக்கு இதுவரைக்கும் யாரும் எடுக்காத சில எக்கனாமிக் ஆட்டிடியூட்ஸ், ஹார்ட் ஒர்க், அந்த ஆப்பிரிக்கன் யங்ஸ்டர் வந்து எப்படி ஆப்பிரிக்காவில் வந்து முன்னேறி வந்தாருன்றதையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதே மாதிரி ஹர்ட்ஸ் எல்லாம் தாண்டி வந்தவங்க தான் வெற்றியாளராக இருக்காங்கிறது இந்த கிளாஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அதனால ஒவ்வொருத்தையும் ஆள் மனதில் ஒரு திறமை இருக்கு. அதான் யாருமே அதை வெளிக்கொணர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அந்த 20% பேர் தான் 80% பிஸ்னஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த 20% ஏஜென்ட்ஸ் மாத்திரம்தான் அந்த ஆள் மனதில் உள்ள அந்த வெற்றிக்குள்ளான பாதையை தேர்ந்தெடுத்து மூவ் பண்றாங்கிறது உண்மை. மீதி 80% முயற்சி பண்ணா நம்ம எங்கேயோ இருக்கோம். இந்தியாவில வந்து எல்ஐசி எங்கேயோ இருக்கோம். அப்ப 20%க்கே மற்ற எல்லா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனை விட நம்ம டாப்ல இருக்கோம் அப்படின்னா, இந்த 80%ல இன்னும் அட்லீஸ்ட் ஒரு அனதர் 20% இந்த வருஷம் மேல வரணும். அவன் நிறுவனம் வளர்றதை விட அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் வளரணுங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதுக்காக தான் நம்ம ஏஜென்சி எடுத்திருக்கோம். சார் வந்து உண்மையிலே கான்செப்ட் 20 பாயிண்ட் நீட்டா கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணாலே சில பேர் வந்து இப்ப பாருங்க, அவங்க ஃபியூச்சர்ல வந்து 30 மில்லியன் ஓல்டேஜஸ் இருக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா 24% தான் பிளானிங் பண்ணியிருக்காங்க. மீதி 70. இது வந்து இந்த கான்செப்ட் வந்து அந்த பர்பஸ் சொல்லுவாரு. யங்ஸ்டர்ஸ் வந்து கிரெடிட் கார்டு இந்த மாதிரி சேவிங்ஸ் ஆஸ்பெக்ட்ல இல்லாம 76% மிஸ்யூஸ் பண்றாங்க. இன்கம் அப்போ நான் சார் சொன்னால கேம்பிளிங் ஏதோ ஆஸ்பெக்ட்ல செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 24% அவங்க பேரண்ட்ஸ் சொல்றவங்களை கேட்டுட்டு சேவிங்ஸ் பண்ணி முன்னுக்கு வராங்க. இதுதான் உண்மை. ஆனால் இந்த 76%ங்கிறவங்கள நம்ம மென் பண்ணணும். அதுக்கு என்ன வேஸ் அண்ட் மீன்ஸ் திங்க் பண்ணா கண்டிப்பா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் கேரியரை கண்டக்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. லீக் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண செல்வன் சார், சார் எல்லாருக்கும் அந்த சிஓடி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். உங்களுடைய மீட்டிங் கிளாஸை வந்து நான் வெள்ளூர்ல கூட அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். அதாவது நம்ம யாரையுமே போய் பார்த்த உடனே பாலிசிகள் கேட்கறது இல்லை. நிறைய அவமானங்களையும் நிறைய இதுங்களையும் அனுபவிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம இந்த பாலிசிங்களை வாங்கிட்டு வரோம். எல்லாருமே போன உடனே கொடுக்கறது இல்லை. நம்ம பட்ட அனுபவங்களும் நம்ம பட்ட அவமானங்களும் வந்து இவங்க நிறைய உதாரணங்களை காமிச்சு இவங்கெல்லாம் பட்ட அவமானங்களை விட நம்ம ஒன்றும் பெருசா படலை அப்படின்றத காமிச்சிருக்கீங்க சார்.
ரொம்ப நன்றிங்க சார். எங்க குரூப்புக்கு வந்து இந்த அற்புதமான ஒரு கிளாஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. 1+ CPH 2381 பேர் இல்லாம இருக்கு, அட்மிட் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் நெக்ஸ்ட் vote of thanks சொல்லிக்கிறோம். சார் யாரும் இல்ல சார் யாரும் இல்லையா? இல்ல சார். vote of thanks 1+ சிவகுமார். சொல்லுங்க சார். நான் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. கேக்குது. நல்லா சார் வந்து அருமையா எடுத்தாருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி அந்த உதாரணம், அந்த ஷூ உதாரணம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நான் நிறைய இடத்துல அதை அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரி வாங்கின பாலிசி தான் என்கிட்ட நிறைய இருக்குது. பட் என்னோட என்னோட கோபி சாருக்கு நன்றி இந்த மீட்டிங் அட்டன் பண்ண வச்சது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நீங்க முன்னெல்லாம் வீடியோல வரணும் சார். பேசுறவங்க வீடியோல வந்தால் மட்டுமே அனுமதி கொடுக்கப்படும் சார். அதெல்லாம் ஒரு மீட்டிங் எட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஏதோ படுக்கையில படுத்துட்டு தலானில கையை வச்சு அப்படிலாம் வந்தா we will not allow sir. Okay. ஆமா, எஸ் You சார். really want to be very active and இல்ல சார். involved in our session, please do raise queries by coming through video. Otherwise, please don't come. We will not entertain. Okay. It's a standing instruction for all. யாரும் இங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். We have got some discipline to be adhered. That's all. Thank you so much. Now I would request our COT member, Mrs. Vijaya Madam, to render a vote of thanks. Before Madam, ஒரு அரை நிமிஷம் அலோவ் பண்ணுங்க. இந்த சார் சொன்னார் இல்லையா, அதாவது நம்ம எல்லாரும் கின்னஸ் ரெக்கார்டு எப்படி பண்ணினோம் ஜனவரி 20 ஒரு நாளைக்கு 88,107 ஆல்மோஸ்ட் 4.5 எக்ஸசைஸ் பண்ண முடியறப்போ why not we daily or at least a week or at least a month? Then where will be in our market share? Just imagine. I will keep continue to put pressure like this till we enter into the 71st year. Okay. For our group members, I will keep on pushing, including me. I will also do that. Thank you so much, Madam. Over to you. Okay, sir. Thank you, sir. சார் அனைவருக்கும் வணக்கம். இளங்கோ சார் முதற்கண் வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மற்றும் வந்து எங்க சிஓடி உறுப்பினர் சார்பாகவும் லீக் குழு முகவர்களுக்கு சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றி உரை ஆற்றுவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நாலேஜ் பர்சன், அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்மளோட பிசினஸ் வரைக்கும் கொண்டு வர ஆரம்பிச்சிங்க. ஃபர்ஸ்ட்ல நான் வந்து நானே நினைச்சேன் ஸ்லோவா போதே சார், வேற மேட்டர் ஏதோ வந்துட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போதான் பார்த்தா நம்மளோட பிசினஸ் எல்லாத்தையுமே கலந்து கொண்டு வந்திருக்கீங்க. உங்களோட டாபிக்லயே வந்து வருது, வழிகளை தாங்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு. அது வாழ்க்கையிலயும் சரி நம்மளோட வணிகத்திலயும் சரி அந்த அளவுக்கு பெரிய உச்சத்தை நம்மளோட வழிகளை தாங்கிக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு உந்துதலான ஒரு தலைப்பு கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கொடுத்தீங்க. நீங்க சின்மையோட இது எல்லாமே போட்டீங்க. எல்லாமே அது நம்ம எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நிஜமாவே மோட்டிவேட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து அவங்க எவ்வளவு வழிகள் தாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த வெற்றியை வந்து யாராலையும் இனிமே தடுக்க முடியாத அந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சது. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு முகவரும் தன்னோட வழிகள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அடுத்தடுத்த முயற்சிகளை செஞ்சுட்டே இருந்தா நம்மளோட வெற்றி நிச்சயம் அப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்களுக்கு மிக மிக நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். Thank you so much, sir, for your time. Thank you. For the 1.5 hours almost. Thank you so much. It will be uploaded in another 1 hour in YouTube. Everybody can see. Once again, we look forward to your session. Maybe கொஞ்சம் இது எனக்கு ஐ டோன்ட் நோ பிகாஸ் எல்லாரும் இதை புரிஞ்சுட்டாங்களாங்கிறது தெரியல. யூடியூப் போட்டு பாருங்க, ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஏன்னா இட் இஸ் அ ஹை ட்ரைனிங் இஃப் ஐ சே. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கன்க்ளூட். மேடம் பேசி முடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னொரு 2-3 தடவை போட்டு பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. புரியலைன்னா சாரை தனிப்பட்ட முறையில் வித் த பெர்மிஷன் ஆஃப் செல்வம் யூ கேன் கான்டாக்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூண்ணா.